அலை கொஞ்சம் குழப்பமாக விழிந்தது சரணுக்கு. குளிக்கும் போது தண்ணீர் படுகையில் கன்னத்து காயம் எரிந்தது. பேண்டை போடும்போது வயிறும் கொஞ்சம் வலித்தது. உடல் காயங்களை விட மனதின் வேதனைதான் அவனுக்கு அதிகமாக வலித்தது. இரவு வீட்டுக்கு வந்தபோது அம்மா அப்பா இருவருமே விழித்திருந்தார்கள். இன்னும் தூங்கலையா நீங்க? இயல்பாக இருக்க முற்பட்டான் சரண். அம்மாதான் சடாரென உடைந்தாள். இது நமக்கு தேவையாடா? அம்மாவின் ஆதங்கம் சரணுக்கு புரியாமல் இல்லை. அவள் அருகில் சென்று அமர்ந்தான். அவள் கைகளை தன் கைகளில் எடுத்துக்கொண்டான். தீப்தி நமக்கு தேவம்மா என்றான் மிருதுவான குரலில். ஆனாலும் இந்த லாக்அப் போலீஸ் ஸ்டேஷன் தாங்க முடியல சரண். அம்மாவின் வேதனையில் நியாயம் இருப்பதை சரண் உணர்ந்தே இருந்தான். ஆனாலும் அம்மாவுக்கு என்னவென்று சமாதானம் சொல்வதென்று அவனுக்கு புரியவில்லை. அப்பாவை ஏறிட்டான். அவர் எழுந்து வந்து அம்மாவிற்கு இன்னொரு பக்கம் அமர்ந்து கொண்டார். பாரு சங்கரி, சரணால தீப்தி இல்லாம இருக்க முடியாது. தீப்தியும் அப்படிதான். நம்ம சரண் மேல உயிரே வச்சிருக்காமா அந்த பொண்ணு. ஆனாலும் இந்த வயசான காலத்துல நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் நிக்கணுமா? அதனால என்ன சங்கரி, கொலையா பண்ணிட்டோம் இல்ல கொள்ளடிச்சிட்டோம்னா ஸ்டேஷனுக்கு போனோம் என்ன சரண்? சரண் ஆமோதிப்பதாக தலையசைத்தான். ஆனாலும் அம்மா சமாதானமாகவில்லை. அப்பாவே தொடர்ந்தார். நம்ம பையனோட மனசறிஞ்சு பெத்தவங்க நாமே ஆதரவா நிக்கலனா எப்படி சங்கரி? அப்பா ஆதூரமாக சொன்னார். கண்களில் வழிந்த நீரை துடைத்துக் கொண்டே சங்கரி, ஆனா சரண், நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும். என்னமோ உனக்கு எந்த ஆபத்தும் வந்துடாம நீ நடந்துப்பன்னு. நிச்சயமாம்மா. சரண் அம்மாவை தோளோடு அணைத்துக் கொண்டான். இப்ப 2 பேரும் போய் நிம்மதியா தூங்குங்க. குட் நைட். அம்மாவையும் அப்பாவையும் தூங்கச் சொன்னானே தவிர சரணுக்கு தூக்கம் பிடிக்கவில்லை. உறக்கமற்ற செலவானது அவனது அந்த இரவு. எப்போது விடியும் என்று காத்திருந்தவன் விழித்ததும் அலைபேசியை எடுத்தான் தீப்தியை அழைக்க. ஆனால் அதற்குள் அவனுக்கு தீப்தி அனுப்பிய குட் மார்னிங் மெசேஜ் அவனை வரவேற்றது. பதிலுக்கு டெக்ஸ்ட் செய்ய எல்லாம் பொறுமை இல்லை. தீப்தியை போனில் அழைத்தான். ஹலோ லவர் பாய், குட் மார்னிங். மார்னிங் மட்டும்தான், குட்ல காணும். ஏன் நைட் நான் உன் கனவுல வரலையா? கனவே வரல. ஏண்டா? தூங்குனாதானே கனவு வர? சரண் சொன்னதும் தீப்தியிடம் மௌனம் நிலவியது. அமைதியில் நழுவிய சில வினாடிகள் நிசப்தத்திற்கு பிறகு தீப்தி சொன்னாள், நானும் கூட தூங்கல சரண். அப்ப எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல, உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு. சேம் ஹியர். நானும் உன்னை தொந்தரவு பண்ண வேணாம்னு நினைச்சேன். அதான் உனக்கு போன் பண்ணல. சரண், நாம இப்ப மீட் பண்ணலாமா? ரிஹர்சல் இருக்கு தீப்தி. ஏற்கனவே ஒத்துக்கிட்ட கான்சர்ட். சரி, நீ ரிஹர்சலை பாரு, நான் ஆபீஸ்க்கு போறேன். மறக்காம ஈவினிங் ஆபீஸ்க்கு வந்துடு. ஓகே ஷியோர். ஆனா இப்ப எனக்கு ஒரு கிஸ் வேணும் உன்கிட்ட இருந்து. காலங்காத்தாலேவா? உனக்காக லாக்அப்லாம் இருந்திருக்கேம்மா. சரண் முடிக்க கூட இல்லை. மறுமுனையில் இருந்து சரமாரியாக முத்தமழை பொழிந்தது. ஹே ஹே ஹே, ஹோல்டான். சரணே எதிர்பார்க்கவில்லை. இவ்ளோ கிஸ் கிடைக்கும்னா இன்னொரு தடவை லாக்அப்ல இருக்கிறான் போல. இன்னொரு தடவை இப்படி சொன்ன மிரட்டிய தீப்தி, அந்த இன்ஸ்பெக்டர் மட்டும் என் கையில கிடைச்சான், பாவம், அவர் போட்டிருக்கிற காக்கி சட்டைக்காக அவரை விட்டுறலாம். ஓகேடா, ஈவினிங் பார்க்கலாம். லவ் யூ தீப்தி. லவ் யூ டியர். அலைபேசிகள் அணைந்தாலும் இருவரது இதயங்களிலும் அன்பு தீ. அதற்கு ஏற்பட்ட சிக்கல்களால் அணைந்து விடாமல் கொழுந்து விட்டு எரிந்தது. கன்னத்து காயத்தை தடவியபடி மாடிப்படிகளில் கீழிறங்கினான். ரிஹர்சல் போவதாக சொல்லிவிட்டு பைக்கை எடுக்கும் போது அவனையும் அறியாமல் கண்கள் அடுத்த வீட்டை எட்டியது. தீப்தியின் அப்பா நின்று கொண்டிருந்தார். வெட்டி போட வேண்டும் என்று ஆத்திரம் ஏற்பட்டது. என்ன, அவருக்கும் என் அப்பா வயசுதான் இருக்கும். மௌனமாக பைக்கை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் சரண். பைக் ஆடிட்டோரியம் நோக்கி விரைந்தது. சரண் பாடும்போது அவன் குரலில் காதல் வழக்கத்தை விட சற்று அதிக சதவீதம் வழிவதாக இசையமைப்பாளர் சொன்னார். அதற்கு காரணம் என் கன்னத்து காயம் என்றான் சரண். குழம்பினார் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர். புன்னகைத்துக் கொண்டான் சரண். தீப்தியின் அலுவலக காம்பவுண்டுக்குள் பிற வாகனங்களை நிறுத்த அனுமதி கிடையாது. சரண் பைக்கிற்கு மட்டும் சிறப்பு சலுகை. காரணம் தீப்தி மட்டுமல்ல, அவள் முதலாளியும் சரணின் விசிறி. அவனை அதிக நேரம் காக்க வைக்காமல் வந்துவிட்டாள் தீப்தி. சந்தன நிற சுடிதாரில் சந்தன சிலை போலவே இருந்தாள். அவள் பில்லியனில் தொற்றியதும் எங்கே என்றான் சரண். ஏதாவது ரெஸ்டாரண்ட்? பைக் அந்த நவீன ரெஸ்டாரண்ட் வாசலில் நின்றது. அங்கங்கே குடிசை குடிசையாக போட்டிருந்தது. குடிசைகளை கொன்று கட்டிடம் கட்டிவிட்டு அதற்குள் குடிசையை போட்டிருந்தார்கள். விசித்திர உலகம். காலியாக இருந்த ஒரு குடிசைக்கு கீழே அமர்ந்தார்கள் சரணும் தீப்தியும். மேஜை மேல் ஏற்கனவே மெனு கார்டு வீட்டிருந்தது. எடுத்து புரட்டினாள் தீப்தி. என்ன ஆர்டர் பண்ணலாம் கேட்டான் சரண்.
சம்திங் ஃபுல். ரொம்ப பசிக்குது எனக்கு, தீப்தி சொன்னாள். கேட்டதும் அவளை உற்று பார்த்தான் சரண். தொய்வாக தெரிந்தாள். எவ்வளவு பட்னி இருந்த? ஒருவேளை ஒரு நாளு? தீப்தி பேசாமல் இருந்தாள். வை தீப்தி, இப்படி சின்ன சின்ன சிக்கலுக்கெல்லாம் சாப்பிடாம இருந்தா? சரணை மேலே தொடரவில்லை தீப்தி. நீ அடி வாங்கிட்டு இருக்கும்போது நான் எப்படிடா சாப்பிட முடியும்? தீப்தியின் விழியோரங்கள் ஈரத்தை வாங்கி கொண்டன. சரண் பதில் ஏதும் சொல்லும் முன், யுவர் ஆர்டர் பிளீஸ். வெயிட்டர் வந்தார். 1 செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ், மட்டர் பன்னீர், 1 ஆலு பராட்டா. சரண் இன்னும் தொடர, போதும் சரண். தீப்தி சொன்னதை காதில் வாங்கவில்லை சரண். ஆலு டிக்கி, பிரெஞ்ச் ஃப்ரைஸ், முதல்ல ஒரு பிளேட் வெஜ் மோமோஸ். வெயிட்டர் அகன்றதும், என் பேரை சொல்லி நீ ஒரு வெட்டு வெட்ட போற போல, தீப்தி கிண்டல் அடித்தாள். அவளின் உற்சாக முகம் சரணுக்கு திருப்தியை தந்தது. சோ வாட் நெக்ஸ்ட்? சூப்பை பருகியபடி சரண் கேட்க, கல்யாணம். வாட்? பருகிய சூப் தொண்டையில் சிக்கியது சரணுக்கு. நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். எவ்வளவு சீக்கிரமோ அவ்வளவு சீக்கிரம். நாளைக்கு முகூர்த்த நாள்னா நாளைக்கே. விளையாடாத தீப்தி. காதலிச்சாதானே கடத்தல்னு உன்னை கைது பண்ணாங்க. கல்யாணம் செஞ்சுக்கிட்டு நான் உன் மனைவின்னா எந்த சட்டமும் ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. ஆனா அதுக்காக இப்படி தடால்னு கல்யாணம்னா எப்படி தீப்தி? பின்ன எப்படி? நம்ம இன்னும் கல்யாணத்துக்கு ரெடி இல்லடா. நாமளா இல்ல நீயா? ஓகே ஓகே, நான் தான் ரெடி இல்ல. ஆனா எதுக்கு தயங்குற சரண்? காரணத்தை சொல்லு. இப்ப நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க அப்பா சொன்னது சரின்னு ஆயிடும். என்ன சொன்னாரு எங்க அப்பா? என்ன வேலை வெட்டி இல்லாதவன்னு சொன்னாரு. பொண்டாட்டிய வச்சு காப்பாத்த வக்கு இல்லாதவன்னு சொன்னாரு. அவர் சொல்றதெல்லாம் ஒரு கணக்கா சரண்? இல்ல தீப்தி, என் மியூசிக் கேரியர் கொஞ்சம் ஸ்டடி ஆனப்புறம்தான் நான் கல்யாணத்தை பத்தி யோசிக்க முடியும். அதான் சரியும் கூட. ஏண்டா மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற? இது என் சுயமரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம் தீப்தி. இதுக்கு மேல என்ன ஃபோர்ஸ் பண்ணாத பிளீஸ். சரண் பேச பேச தீப்தியின் முகம் இறுகியது. நீ ரொம்ப செல்ஃபிஷ் சரண். உன்னை பத்தி மட்டும் யோசிக்கிறியே, என்னை பத்தி யோசிச்சியா? தீப்தி சினந்த அந்த நேரம் சார் பில். வெயிட்டர் வந்தார். திடுமென எழுந்த தீப்தி அவன் காலரை பிடித்தாள். வில் யூ மேரி மீ என்றாள். வெயிட்டர் மேடம் பதறிவிட்டான். சீன் கிரியேட் பண்ணாத தீப்தி, காம் டவுன். சரண் சொல்லவும், போடா நீயும் உன் மியூசிக்கும். நீ மைக்க கட்டிக்கிட்டு அழு. நான் அதுக்குள்ள வேற சூப்பரான ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கச்சேரி பண்ண ஒன்ன கூப்பிடுறேன் பார். தட தடவென வார்த்தைகளை அள்ளி வீசிவிட்டு புயலென பறந்தாள் தீப்தி. வெயிட்டர் நிலவரம் புரியாமல் சார் பில் எனவும், இப்ப இது ரொம்ப முக்கியமா? காண்ட் யூ வெயிட்? சீறினான் சரண். டோன்ட் கிரியேட் சீன் சார், காம் டவுன். வெயிட்டர் சொல்ல, போயா நீயும் உன் காம் டவுனும் மண்ணாங்கட்டியும். பட் பில் சார். தலையில் கையை வைத்துக் கொண்டான் சரண். கொடு என்றான் நிஜமாகவே காம் டவுன் ஆகி. அடுத்த 2-3 நாட்களில் சரணின் காதல் கதை அதலபாதாள வீழ்ச்சியை எட்டியது. அநேகமாக முடிந்தே போய்விட்டது எனலாம். சரண் தீப்தி காதல் கவிதை. அன்றைக்கு ரெஸ்டாரண்டில் சரண் பில்லை செலுத்திவிட்டு வருவதற்குள் தீப்தி பறந்திருந்தாள். வீட்டை அடைந்த சரண் உடனடியாக தீப்திக்கு போன் செய்தான். எடுக்கவில்லை. திரும்ப திரும்ப என 10 தடவை போன் செய்திருப்பான். 10 தடவையும் பாவி போனை எடுக்கவே இல்லை. ஐம் சாரி என டெக்ஸ்ட் செய்தான். செய்தி சென்று சேர்ந்ததற்கான டிக் மார்க் உடனே வந்தது. செய்தி படிக்கப்பட்டு விட்டது என்பதற்கான நீல டிக்கும் வரத்தான் செய்தது. ஆனால் கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் கழித்து. மன்னிப்பை படித்திருப்பாள். மனசு மாறி இருக்கும். போனை எடுப்பாள். எதிர்பார்ப்போடு மீண்டும் தீப்தியை போனில் அழைத்தான். 2 ரிங்கில் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இதயம் துண்டிக்கப்பட்டது போல் துடித்தான் சரண். இப்படிக்கும் அப்படிக்குமாக தன் அறையை சில பல தடவைகள் அளந்த சரண், லெட் மீ எக்ஸ்பிளைன் மறுபடியும் டெக்ஸ்ட் செய்தான். செய்தி சென்று சேர்ந்ததற்கான டிக் மார்க் வந்தது. ஆனால் நீண்ட நீரமாகியும் நீல டிக் வரவே இல்லை. கோபத்தில் போனை கடாசி விட்டு படுக்கையில் விழுந்தான். புரண்டு புரண்டு படுத்தான் சரண். பாதி ராத்திரியில் கடைசி போனை எடுத்து பார்த்தான். நீல டிக் வரவே இல்லை. ராட்சசி ராட்சசி பல்லை கடித்து கொண்டு உருமி விட்டு மறுபடியும் மொபைலை கடாசினான். பிறகு ஏதோ நினைத்து கொண்டவனாக வீசி எறிந்த மொபைலை எடுத்து முன்னம் தீப்தி ஷேர் செய்திருந்த அன்னை தெரேசா மகளிர் விடுதியின் தொலைபேசி எண்ணை கண்டுபிடித்து அதற்கு போன் செய்தான். அது உடனே எடுக்கப்படவில்லை. காதலியோடு சண்டை போட்டுவிட்டு சமாதானத்துக்கு அலைகிற காதலர்களும் கஜினி முகவதியின் தலைமுதியும் ஒன்று. மீண்டும் மீண்டும் படையெடுக்க வேண்டும். ஒரு வழியாக விடுதியின் ஊழியர் யாரோ தொலைபேசியை எடுத்தார்கள். தீப்தி கிட்ட பேசணும் என்றான் சரண் சுருக்கமாக. ராத்திரி 2 மணிக்கா? ஆமா. சரி, ரூம் நம்பர்? அது தெரியாது. 2 நாள் முன்னாடிதான் உங்க ஹாஸ்டல்ல சேர்ந்தாங்க. அது சரி. இந்த ராத்திரி 2 மணிக்கு என்னப்பா வேணும்? எல்லாரும் தூங்கிட்டாங்களே.
ப்ளீஸ் கூப்பிடுங்களேன், முக்கியமான விஷயம். சரி, லைன்ல இருங்க, பாத்துட்டு வரேன். மீண்டும் இணைப்பு தொடரவும் ஹலோ என்றது சரணின் எதிர்முனை. தீப்தியின் குரலை எதிர்பார்த்தால் அந்த ஊழியர் பெண்மணியின் கரகரத்த குரல்தான். போய் கூப்பிட்டேன்ப்பா, அந்த பொண்ணு வரமாட்டேங்குது, விஷயத்தை கேட்டுக்க சொல்லிச்சு. அப்புறம் நீ யாருன்னு கேட்டுச்சு. உஷாரானான் சரண். நான் தீப்தியோட ரிலேட்டிவ். அவ அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக், அத சொல்லதான். சரணை பாதியிலேயே வெட்டினாள் அந்த பெண்மணி. ஐயோ, ஹார்ட் அட்டாக்கா? இரு வர. இந்த பக்கம் சரண் புன்னகைத்துக் கொண்டான். தீப்தி வரமாட்டேன் என்றாலும் அந்த ஊழியர் தீப்தியை கையோடு இழுத்து கொண்டு வந்து விடுவார். சரண் எதிர்பார்த்தபடியே ஒரு வழியாக தீப்தியின் குரலில் ஹலோ என்ற சொல்லை கேட்டான் சரண். தீப்தி, போனை வச்சிடாத, நான் சரண். நினைச்சேன், எதுக்கு இப்ப ஏன் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வர வச்ச? ஒன்ன வர வைக்கதான். வெரி ஸ்மார்ட். எனக்கு உன்கிட்ட பேச பிடிக்கல, போனை வை பிளீஸ். தீப்தி, புரிஞ்சுக்கோ, நாம சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம். எப்போ? சொன்னனே தீப்தி, என் கேரியர் ஸ்டடி. ஸ்டாப் திஸ் சரண். என் பேரண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுதான் நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாவே நம்ம கல்யாணத்தை பத்தி பேசல. முதல்ல என்ன சொன்னேன்? ஸ்டேஜ்ல பாட சான்ஸ் கிடைக்கட்டும்னு சொன்னேன். அப்புறம் என்ன சொன்ன? மூவிஸ்ல பாட சான்ஸ் கிடைக்கட்டும்னு சொன்னேன். அப்புறம் ரஹ்மான் சார் மியூசிக்ல பாடணும், நீ மியூசிக் டைரக்டர் ஆகணும், கிராமி அவார்ட் வாங்கணும், ஆஸ்கர் அவார்ட் வாங்கணும், அப்புறம் தான் மேரேஜ்னு அடிக்கிட்டே போவியா? சொல்லு சரண். நாளைக்கு எனக்கு ஆடிஷன். ஒரு நொடிக்கு பின் ஒரு நீண்ட பத்தி அளவுக்கு 10 வரி பேசியவள் இப்போது உடனே பேசிவிடவில்லை. பின் ஆடிஷன் எங்க? ரஹ்மான் சார் ஆபீஸ்ல. அன்னைக்கு நீ கார்டு கொடுத்தியே, அதனால கிடைச்ச மீட்டிங். சரண் தொடர்ந்தான். தீப்தி, நாளைக்கு நான் ஆடிஷன்ல செலக்ட் ஆகிட்டா நாளன்னைக்கே நம்ம கல்யாணம். இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம் தீப்தி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நீ நீ என்கிட்ட பேசலன்னா, சண்டை போட்டா மனசு வலிக்குது தீப்தி. அதுவும் இப்படி சிக்கலான நிலையில நீ விலகி போனா ப்ளீஸ் தீப்தி, டோன்ட். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஆடிஷன். போய் தூங்கு. அப்புறம் ஆடிஷன் அப்போ தூங்கி வழிய போற. தேங்க்யூ தீப்தி, குட் நைட். தீப்தியிடம் பேசி முடித்ததும் சரணுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. ஆனாலும் தீப்தி என்னவோ தன்னோடு முழுதும் சமாதானமாகவில்லை என தோன்றியது சரணுக்கு. மறுபடி பேசினால் புரிந்து கொள்ள மாட்டாளா என்ன? உறக்கத்தை அழைத்து கொண்ட அவன் விழிகளுக்கு தெரிந்திருக்கவில்லை பெண்களிடம் புரிதல் காணுவது குதிரை கொம்பென்று. திரைப்படங்களில் பாடுவதற்கு வாய்ப்புக்காக ஆடிஷனுக்கு செல்வது ஒன்றும் சரணுக்கு புதிய விஷயமில்லை. ஆனால் இன்றைக்கு அவன் குரல் பதிவு தேர்வுக்கு செல்வதில் 2 புதிய விஷயங்கள். ஒன்று, அவனுடைய ஆதர்ஷ இசையமைப்பாளர் ரஹ்மான் சாரின் இசையில் பாடுவதற்கான வாய்ப்புக்கான தேர்வு இது. இரண்டாவது புதிய விஷயம், தீப்தியின் வாழ்த்துக்கள் இல்லாமல் அவன் எந்த குரல் தேர்வுக்கும் இதுவரை சென்றதில்லை. அடுத்த நாள் சரணுக்கு குரல் தேர்வென்றால் முதல் நாளே தொடங்கிவிடும் தீப்தியின் வாழ்த்து மழை. நாளைய சினிமா பாடகருக்கு என் வாழ்த்துக்கள். செய்தியோடு சிணுங்கும் சரணின் அலைபேசி. ஒரு புன்னகையோடு அந்த செய்தியை படித்து முடிப்பதற்குள் மறுபடியும் சிணுங்கும் அவன் அலைபேசி. புகழ்பெற்ற பாடகரின் ஆட்டோகிராஃபுக்காக ஐ எம் வெயிட்டிங். மற்றுமொரு நம்பிக்கை புன்னகை பூக்கும் சரணிடம். சிறந்த பாடகர் விருது வாங்கும் போது மறக்காமல் எனக்கு டெடிகேட் செய்யவும். தொடர்ந்து செய்திகளில் உற்சாகம் பற்றி கொள்ள தீப்தியிடம் உடனே பேச வேண்டும் போல தோன்றும் சரணுக்கு. தீப்தியை அழைத்தால் 2 ரிங்குகளில் அழைப்பு துண்டிக்கப்படும். இன்று நம்ம மிட்நைட் மசாலா டாக் கேன்சல் பண்ணப்படுது. சீக்கிரம் தூங்கப்போ, நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா பாடணும் நீ. குட் நைட். அக்கறை செய்தி தாளாட்ட சரண் நிஜமாகவே மிக சந்தோஷமாக தூங்கி விடுவான். அலாம் எல்லாம் வைக்க தேவையில்லை. தீப்தியிடம் வந்து அலைபேசி அழைப்பு அவனை எழுப்பி விட்டுவிடும். ஹலோ சிங்கர். எஸ் ரசிகை. எழுந்தாச்சா? சரி, கிளம்பு. அலைபேசி வைக்கப்பட்டுவிடும். 1 மணி நேரம் கழித்து மறுபடியும் அழைப்பு வரும் தீப்தியிடம் இருந்து. கிளம்பிட்டியா? என்ன ஷர்ட் போட்டிருக்க? பிளாக் டிஷர்ட், ஜீன்ஸ். ஃபார்மல்ஸ்ல போடா. உன் ஆடிஷனுக்கும் வாய்ஸுக்கும் மரியாதை கொடு. சரி, சொல்லு, என்ன ஷர்ட் போட்டுக்க? கிரீம் கலர் பேண்ட் போட்டுக்கோ. லைட் ப்ளூ கலர் ஷர்ட் மேட்சா இருக்கும். ஓகே, காஸ்டியூம் டிசைனர். சரி, போய் சாப்பிடு. எப்படிதான் முட்டெரியுமோ தீப்திக்கு. சரண் சாப்பிட்டு முடித்து அம்மா அப்பாவிடம் சொல்லிவிட்டு படியிறங்கி பைக்கில் சாவியை நுழைத்ததும் சரியாக அவளிடமிருந்து மறுபடியும் அலைபேசி அழைப்பு வரும். ஜெமினி ஃபிளை ஓவர் கிட்ட டிராபிக் அதிகமா இருக்கான். இப்பதான் மிர்ச்சி எஃப்எம்ல கேட்டேன். நீ டிடிகே ரோடு வழியா போன? ஓகே மை டியர் கூகுள் மேப். ஒரு வழியா ஆடிஷன் இருக்குமிடம் வந்ததும் சரணுக்கே கூட கொஞ்சம் சலித்துவிடும். சரியாக வந்து சேர்கிற தீப்தியின் அழைப்பு. வண்டி பார்க் பண்ணிட்டியா? இடம் கிடைச்சுதா? ரிப்போர்ட் பண்ணிட்டியா ஃப்ரண்ட் டெஸ்க்ல? இது ஐடி இன்டர்வியூ இல்ல தீப்தி, சிங்கிங் செலெக்ஷன். ஆனாலும் மேனேஜர்ட்ட சொல்லிட்டேன்.
ஓகே ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட், ஜஸ்ட் ராக்கெட். ஓகே ஓகேம்மா. சரண், சொல்லுமா, ஐ லவ் யூ. தெரியும் தீப்தி. ஓகே, சூப்பரா பாடு, ஜஸ்ட் ராக்கெட். பை. பழைய ஆடிஷன் ஞாபகங்கள் சரணை அலைக்கழித்தன. தீப்தியின் வாழ்த்துக்கள் இல்லாத குரல் தேர்வு அவனுக்கு வெறுமையாக இருந்தது. அவளின் குறுஞ்செய்திகளோ அலைபேசி அழைப்புகளோ இல்லாமல் வெற்றிடமாக இருந்த அலைபேசி திரையை விட அவன் மனதை மிகப்பெரிய வெற்றிடமாக உணர்ந்தான் அவன். இது மாதிரி சோகமான மனதோடு தன்னால் சிறப்பாக பாட முடியுமா என்ற சந்தேகம் எழுந்தது. பேசாமல் ஆடிஷனுக்கு போகாமல் இருந்து விடலாமா என்று கூட தோன்றியது. ஆனால் ரஹ்மான் சார் அலுவலகத்திலிருந்து வந்த அழைப்பு. வருத்தமான இதயத்துடனே குரல் தேர்வை ஒரு வழியாக முடித்துவிட்டு திரும்பினான் சரண். சார் கேட்டுட்டு சொல்வாரு என்று மட்டும் சொல்லியிருந்தார்கள் குரலை பதிவு செய்தவர்கள். குரல் பதிவு முடிந்ததும் தீப்தியை அழைத்தான் சரண். அலைபேசியை எடுக்கவில்லை அவள். நேரத்தை பார்த்தான். தீப்தியின் அலுவலகம் முடிய பல மணி நேரம் இருந்தது. ஆனால் இந்த மென்பொருள் நிறுவனங்களின் நேர விவகாரம் நிலையானது இல்லை. இது சரணும் அறிந்ததே. அதனால் பைக்கை தீப்தியின் அலுவலகம் நோக்கி விரட்டினான். விசாரித்ததில் தீப்தி அலுவலகத்தின் உள்ளே இருப்பது தெரிந்தது. காத்திருந்தான் சரண் தீப்தி வருவதற்காக. கிட்டத்தட்ட மாலை நேரம். கொஞ்சம் இருள் மங்கிய பிறகே வந்தாள் தீப்தி. ஆனால் தனியாக இல்லை. கூடவே ஒரு பிரெஞ்சு தாடி ஆண். அவன் நிறமும் உடல்வாகும் சரணுக்கு ஒரு உடனடி பொறாமையை அளித்தது. ஆனால் அவனின் மொட்டை தலை ஆறுதல் அளித்தது. சரண் தீப்தியை நெருங்கினான். அவளின் பார்வை இவன் மீது பதிந்தும் கூட கொஞ்சம் கூட இவனின் இருப்பை அங்கீகரிக்காமல் சட்டென விலகியது. ஹலோ தீப்தி. ஓ சரண், நீ எங்க இங்க? இயல்பாக கேட்டாள். மூன்றாவது நபர் முன் காப்பாற்றப்பட வேண்டிய குறைந்தபட்ச நாகரீகம் அவளுக்கு அந்த செயற்கை இயல்பை வழங்கியிருந்தது. சரண் தீப்தி இருவருக்குள்ளும் கனன்று கொண்டிருந்த பரஸ்பர கோபம் வெளியே தலை காட்டாமல் தப்பியது அந்த மூன்றாவது நபரால் தான். ஜஸ்ட் வாஸ் வெயிட்டிங் டு see you. சரணிடம் செயற்கை இயல்பு. இது செல்வா, என் கொல்லி. செல்வா, இது சரண், என் ஃப்ரெண்ட் என்றாள் தீப்தி. லவர் என்றான் சரண். ஜஸ்ட் ஃப்ரெண்ட் என்றாள் தீப்தி ஒரு அழுத்தத்துடன். காதுகள் இருந்த செல்வா இருவரையும் மாறி மாறி பார்த்தான். மேபி ஐ ஷுட் லீவ் என்று கிளம்ப எத்தனைத்தான். என்ன என் ஹாஸ்டல்ல டிராப் பண்ணிட செல்வா, பிளீஸ். தீப்தி செல்வாவை நெருங்கி அவன் தோளை தொட்டாள். நெருக்கமும் தொடுதலும் கொஞ்சம் அதிகமாகவே தெரிந்தது சரணுக்கு. அவன் எதுவும் சொல்வதற்குள் பாய் சரண் என்று விட்டு காரின் கதவை திறந்து முன்பக்க சீட்டில் தன்னை இருத்திக் கொண்டாள் தீப்தி. சரண் எதுவும் சொல்வதற்குள் அவன் அருகில் நெருங்குவது போல் தோன்றிட கார் கண்ணாடிகளை ஏற்றியும் விட்டு கொண்டாள் தீப்தி. செல்வா கொஞ்சம் சங்கடமாகத்தான் உணர்ந்தான். இருந்தாலும் see you around bro, bye என்று சரணிடம் ஒரு முகாந்திரத்துக்காக சொல்லிவிட்டு காரை கிளப்பினான். காரின் முன் இருக்கையில் இருந்த தீப்தியின் பார்வை ரியர் வியூ கண்ணாடி மேல் விழுந்தது. அவள் எதிர்பார்த்தபடியே சரணின் பைக் அவர்களை துரத்தி கொண்டிருந்தது. தீப்தியின் விடுதியின் முன்னால் கார் நின்றது. தொடர்ந்து சரணின் பைக்கும். தீப்தியை உதிர்த்துவிட்டு கார் கிளம்பிவிட அவளை நெருங்கினான். தீப்தி நில்லு, எனக்கு உன்கிட்ட பேசணும்னு இல்ல. பட் எனக்கு உன்கிட்ட பேசியே ஆகணும், நில்லு. நீ நில்லுதான் நிக்க, நான் உன் பைக் இல்ல. தீப்தி விடுதி கதவை திறந்தாள். யார் சொன்னா நீ என் பைக்குன்னு? நீ என் உயிர். சரண் சொன்னதை கேட்ட தீப்தியிடம் சற்றே தயக்கம். ஒரு வினாடிதான். உடனேயே சுதாரித்துக் கொண்டவள், பழைய டயலாக், புதுசா ஏதாவது சொல்லு. விடுதியின் உள்ளே நுழைந்தாள். பழசோ புதுசோ அது உண்மை தீப்தி. நீ என் உலகம், நீ என் வாழ்க்கை. தீப்தியை விரட்டி கொண்டே தானும் விடுதிக்குள் நுழைந்து விட்டிருந்தான் சரண். முகப்பு வராண்டாவில் பெண்கள் பெண்கள் மற்றும் பெண்கள் ஷார்ட்ஸிலும் ஸ்லீவ்லெஸ்ஸிலும் கண்ணை கவர்ந்தார்கள். ஒரு ஆணின் விடுதி நுழைவு அவர்கள் அச்சமயம் எதிர்பாராதது. தீப்தியை தான் இன்னும் பின்தொடர்வது அநாகரிகமாக முடியலாம் என சரணுக்கு தோன்றியது. அதனால் தீப்தியை இன்னும் உள்ளே செல்ல விடாமல் அவளின் கையை பற்றி நிறுத்தினான். பிளீஸ் ஸ்டாப் தீப்தி. அதற்குள் வார்டன் அம்மா அங்கே வந்து விட்டிருந்தாள். யார் மேன் நீ? யார் உன்னை உள்ள விட்டா? வாட்ச்மேன் எங்க? வாட்ச்மேன். வாசலை நோக்கி குரல் கொடுத்தாள். விடு என்ன? சொல்லிக் கொண்டிருந்த தீப்தி ஆண்களால் அடக்கி ஒடுக்கப்படும் பெண்ணினத்தின் பிரதிநிதியாக அந்த சமயத்தில் தோன்றி இருக்க வேண்டும் அந்த வார்டன் அம்மாவுக்கு. ஏய் மேன், முதல்ல அவ கையை விடு. லீவ் ஹர் அண்ட் லீவ் மை ஹாஸ்டல். மேடம், தீப்தி எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். பக்கத்து வீடு, காலேஜ் மேட், ஃப்ரெண்டு மேடம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டாக் டு ஹர். சரண் சொன்னதை கேட்ட வார்டன் அம்மா தீப்தியை பார்த்தாள். இந்த பையனை உனக்கு தெரியுமா? தெரியும் மேடம். தீப்தி சொன்னதும் அப்பாடா என்று இருந்தது சரணுக்கு. ஆனால் அவள் தொடர்ந்து பேசியது அவனுக்கு அவ்வளவாக பிடித்தமில்லை.
பலவீனமாக இருந்த சரணின் பிடியிலிருந்து தன் கையை விடுவித்துக் கொண்ட தீப்தி, மேடம், இவன் எனக்கு ரொம்ப தொல்லை தரான், இவனை முதல்ல வெளியே அனுப்புங்க. அந்த பொண்ணுதான் சொல்றால, கிளம்பு நீ. அவ கோவத்துல சொல்றா மேடம், ஒரு 5 நிமிஷம் அவட்ட பேசிட்டு போயிடுறேன். உன்னை தொல்லைங்கிறா, நீ பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுற, நான் யார நம்புறது? வார்டன் அம்மா ஒரு குழப்பத்துடன் இருவரையும் மாறி மாறி பார்த்தாள். சரணும் தீப்தியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சரண் பார்வையில் சமாதான கொடி, தீப்தி பார்வையில் போர் அறிவிப்பு. சில நொடி பார்வைகள் பரிமாற்றத்துக்கு பிறகு சட்டென சொன்னாள் தீப்தி, இவன் என்ன ஒரு தடவை கடத்த கூட கடத்திட்டான். வாட்? வார்டன் அதிர, தீப்தி, வாட் ஆர் யூ சேயிங்? சரண் பதற, எஸ் மேடம், போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட இருக்கு. தீப்தி இன்னும் உறுதியோடு வார்த்தைகளை கொட்டினாள். தீப்தி சொல்றது உண்மையாமன்? வார்டன் கேட்டாள். சரணுக்கு சலிப்பு கோபமும் ஒரு சேர தோன்றன. உண்மைதான் மேடம், ஆனா சரணை தொடர்ந்து பேச விடவில்லை அந்த வார்டன் அம்மா. அந்த அம்மா எப்போதோ அழைத்த அந்த வாட்ச்மேன் தாத்தா இப்போது அங்கே வந்து சேர்ந்தார், மிகச் சரியாக. வாட்ச்மேன், இந்த ஆளை வெளியே அனுப்பு. தம்பி சொல்றாங்கல்ல, தம்பி கிளம்புங்க தம்பி. சரண் ஊதினால் பறந்து விடுவார் போல தெரிந்தார் அந்த வாட்ச்மேன் தாத்தா. மரியாதை காரணமாக அவரிடம் மல்லு கட்டாமல் வெளியே கிளம்பினான் சரண். தீப்தி, why are you doing this to me? என்று அவளை பார்த்தபடியே. தீப்தியோ ஒரு சினப்பார்வையை அவன் மேல் வீசிக்கொண்டிருந்தாள். அந்த விழிகளும் பார்வையும் சரண் வீடு திரும்பி வெகு நேரமாகியும் அவன் நெஞ்சத்தை 100 தேள்களாக கொட்டிக்கொண்டே இருந்தன. விரும்பிய பெண்ணின் விலகலும் கோபமும் தற்காலிகம் என்றால் தப்பித்து விடுவான் ஆண். அது சீன சுவரை போல நீண்டது எனில் நிச்சயமாக தொலைந்தான் அவன். தொடர்ந்த நாட்களில் சரணின் எந்த குறுஞ்செய்திக்கும் பதில் இல்லை தீப்தியிடமிருந்து. அலைபேசி அழைப்புகள் எடுக்கப்படவில்லை. விடுதிக்கு போனால் தீப்தியை பார்க்கவோ பேசவோ சரண் அனுமதிக்கப்படவில்லை. அலுவலகம் போனால் அவளே இல்லை. அலைபேசியை அலசி தீப்தியின் நண்பி ரேணுவுக்கு போன் செய்தான் சரண். ரேணு, சொல்லு சரண், தீப்தி எங்க? இந்த பூமியில தான் இருக்கா. ஏன்? கட்டிட் ரேணு, ஐ எம் சீரியஸ். இப்ப தீப்தி எங்க இருக்கா? ஆபீஸ்ல இருப்பா. நான் ஆபீஸ் பார்க்கிங்ல இருந்தான் பேசுறேன். அவ இங்க இல்ல. நான் தீப்திய பார்த்து 2 நாள் ஆச்சு. நான் ஊர்ல இல்ல. ஏன்? உன் பக்கத்து வீடுதானே அவ. நீ அவளை பாக்கலையா? அவ வீட்டை விட்டு ஹாஸ்டலுக்கு போயிட்டா. ஹாஸ்டலுக்கா? ஏன்? உனக்கு விஷயமே தெரியல. எல்லாம் சொல்ல எனக்கு நேரமே இல்ல. தீப்தி என் மேல கோவமா இருக்கா. போன் எடுக்க மாட்டேங்கிறா. ஓ, பிரேக்கப்பா? என்ன ஒரு நல்ல செய்தி. பிரேக்கப்பும் இல்ல, பிரேக் டவுனும் இல்ல. நான் தீப்தி கிட்ட பேசி ஆகணும். நான் விட்டுட்டு போறவளை எதுக்கு விரட்டிட்டு போற சரண்? நான் இருக்கனே உனக்கு. கட்டிட்ரேனோ, தீப்தி எங்கன்னு தெரிஞ்சா சொல்லு, இல்ல போன வை. நான் என் வீட்டுல தனியாத்தான் இருக்கேன். ஆனா தீப்தி எங்கன்னு? ஹலோ சரண், ஹலோ. பட்டென்று போனை அணைத்திருந்தான் சரண், சட்டென்று எழுந்த ஒரு ஆயாசத்துடன். தீப்தியின் அலுவலக பார்க்கிங்கில் பைக் சகிதம் நின்று கொண்டிருந்தவனுக்கு நிலை கொள்ளவில்லை. இந்த நகரத்துக்குள் எங்கே இருக்கிறா என் தீப்தி? சார், நீங்க ரொம்ப நேரமா இங்கே நின்னுட்டு இருக்கீங்க. தீப்தி மேடம் ஆபீஸ்ல இல்ல. சீனியர் ஆபீசர்ஸ் உங்களை பார்த்தா எனக்கு வேலை போயிடும். பழகிய வாட்ச்மேன் தயங்கியபடியே சொன்னான். சரண் தன் பைக்கை எடுத்துக்கொண்டு சாலையில் கலந்தான். நகரம் மாலையை தொட்டு இரவுக்கு தாவி கொண்டிருந்தது. இங்கே அங்கே என்று எதுவும் இலக்கில்லாமல் பயணித்துக் கொண்டிருந்தான் சரண். எப்போதும் செல்லும் ரெஸ்டாரண்டில் சென்று அமர்ந்தான். ஒரு காஃபி ஆர்டர் செய்தான். தீப்தி இல்லாமல் அங்கே அவனால் ஒரு நிமிடம் கூட தனியாக இருக்க முடியவில்லை. எழுந்து வெளியே வந்து விட்டான். காஃபியுடன் வந்த சர்வர் வெற்று மேஜையை பார்த்து தலையை சொரிந்து கொண்டான். பழக்க தோஷம். சரணின் பைக் கடற்கரைக்கு பக்கம் திரும்பியது. அதே மணல், அதே அலை. ஆனால் தீப்தி இல்லை. எனவே அதே மணல், அதே அலை இல்லை. நகரத்து விளக்குகள் எரிய தொடங்கி இருந்தன. சரணின் பைக்கும் போக்குவரத்தில் கலந்து ஊர்ந்து கொண்டிருந்தது. அலைபேசி அழைத்தது. அப்போது தீப்தி, தீப்தி என்று மனசு தள்ள தொலைபேசியை காதுக்கு கொடுத்தான். ஹலோ சரண். அம்மா. சொல்லுமா. நைட் டின்னருக்கு வீட்டுக்கு வருவியா? இல்ல தீப்தியோட எதுவும் டின்னர் பிளான் இருக்கா? தீப்தியோடலாம் டின்னர் பிளான் எதுவும் இல்லம்மா என்றான். தன் வருத்தத்தை மறைத்து கொண்டான். சரி, உனக்கு டின்னருக்கு என்ன செய்யட்டும்? சப்பாத்தி செய்வா இல்ல சாதம் வச்சுக்கிட்டுமா? ஏதாவது செய்யுமா, உன் இஷ்டம். என் இஷ்டத்துக்கு செய்யவா நான் உனக்கு போன் பண்றேன். சரி, சப்பாத்தி செஞ்சிடுங்க. நீ டிராபிக்ல இருக்கியா? ஆன் சத்தம் கேக்குது. பைக்கை நிறுத்திட்டு தானே பேசுற. அம்மாவிடம் அதிகம் பொய் சொல்ல மனசின்றி பைக்கை உடனே ஓரங்கட்டினான் சரண். ஆமாம்மா, பார்க் பண்ணிட்டேன். ஓகே, குட் பாய். சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடு. ஆயாசத்துடன் அலைபேசியை அணைத்தான் சரண். அது மறுபடியும் சிணுங்கியது. சரண், ரேணுதான் அழைத்திருந்தாள். இப்ப நீ எங்க இருக்க?
நடு தெருல, மனசு நினைக்க மவுண்ட் ரோட்ல, ஜெமினி பிளைவர் ஓவர் கிட்ட. உதடுகள் ரேணுவுக்கு பதில் அளித்தன. தீப்தி அங்க பிக் வேர்ல்ட் மால்ல இருக்கா, ஷாப்பிங் செஞ்சுக்கிட்டு. தேங்க்யூ ரேணு. நின்று கொண்டிருந்த பைக் உயிர் பெற்றது. மின்னல் வேகத்தில் பிக் வேர்ல்ட் ஷாப்பிங் மாலை அடைந்தது. எந்த கடையில என்ன வாங்கிக்கிட்டு இருக்கா தீப்தி? சரணின் கண்கள் சல்லடையாகின. வளாகம் முழுக்க நிறைந்திருந்த மக்களின் முகங்களை அலசின. அவன் நெஞ்சம் முழுவதும் நிறைந்திருந்த தீப்தியின் முகம் சிக்கிடவில்லை அவன் பார்வையில். எப்படி கண்டுபிடிப்பேன்? யோசித்தபடியே தீப்தியின் எண்களை அலைபேசியில் ஒற்றினான். அவளின் பூவுக்கெல்லாம் சிறகு முளைத்தது. ரிங்டோனை எதிர்பார்த்து காதுகளை கூர்மையாக்கினான். வேறு ஒரு ஓசை கேட்க திரும்பியவனை தீப்தியின் உருவம் எதிர்கொண்டது. தீப்தியின் அலைபேசிதான் சரணின் அழைப்பை ஒலித்துக் கொண்டிருந்தது. அவளோ அதை எடுக்காமல் அதன் திரையையே பார்த்து கொண்டிருந்தாள். சரண் அழைப்பை நிறுத்தினான். தன் அலைபேசியை சில நொடிகள் வெறித்த தீப்தி பிறகு அதை தன் ஜீன்ஸ் பாக்கெட்டில் முடக்கினாள். நிமிர்ந்தவள் முன்னால் நேரே போய் நின்றான் சரண். அவனை அந்த நேரம் அங்கே எதிர்பார்த்திராததால் தீப்தி சற்று தடுமாறினாள் என்றே சொல்ல வேண்டும். சுதாரித்துக் கொண்டவள், என்ன வேவ் பாக்குறியா என்றாள். ரிங்டோனைய மாத்தின என்றான் சரண் கோபமாக. ஏன் இஷ்டம் என்றாள் அவளும் காட்டமாக. ஏன் பாட்டை ஏன் மாத்தின என்றான் சரண் குறையாத கோபத்துடன். உன்னையே மாத்திட்டேன். வாட்? நீ உன் பாட்டுக்கு வெற்றி தேடிக்கிட்டு போ, நான் பாட்டுக்கு வேற ஆளை கல்யாணம் பண்ணிட்டு போறேன். விளையாடாத தீப்தி, என்ன நீ ரொம்ப கோவப்படுத்துற. யாரு? நான் உன்ன? நல்லா கவனி சரண், நீ தான் என்ன கோவப்படுத்துற, காயப்படுத்துற, கவலைப்படுத்துற, எல்லாமே. ஓகே, அப்படியே இருக்கட்டும். அதுக்காக என் பாட்டை நீ மாத்துவியா நீ? அவன் சினக்குரலை பாதியில் நிறுத்தியது அவன் தோளில் மேல் விழுந்த கைகள். செல்வா. ஹலோ சரண், நீங்க எங்க? நான் தீப்தியோட ஷாப்பிங் வந்தேன். நீங்க எப்படி இங்க? அத நான் கேட்கணும் உங்களை. சட்டென தீப்தியின் கைகளை பிடித்தான் சரண். அவளை செல்வாவிடம் இருந்து சற்று தள்ளி இழுத்தான். இந்த மொட்டை தலை தடியனோட ஷாப்பிங் வந்தியா நீ? இஸ் இட் ட்ரூ? அடிக்குரலில் அதட்டினான். பார்த்து பேசு சரண், செல்வா என் கொலி சொன்ன தீப்தி இப்போ என் பாய் ஃப்ரெண்ட் சேர்த்து சொன்னாள். இது அந்த மொட்டை தலை தடியனுக்கு தெரியுமா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். இப்ப நான் என் ஷாப்பிங்கை கண்டினியூ பண்ணணும், நீ கிளம்பு. அதற்குள் செல்வா அவர்களை நெருங்கினான். எனி ப்ராப்ளம் என்றான் பொத்தாம் பொதுவாக. பார்வை இருவரையும் அலசியது. நானும் உங்க ஷாப்பிங்ல கலந்துக்கிறேன்னு தீப்தி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான் என்றான் சரண். இல்லையா தீப்தி என்று ஒரு செயற்கை புன்னகையுடன். தீப்தி சளைத்தவள் இல்ல, ஏதோ அவசர வேலைன்னு சொன்ன என்றாள். உன்னை விட வேற என்ன வேலை எனக்கு முக்கியம் தீப்தி? அதே செயற்கை புன்னகை, அளவு இந்த முறை கொஞ்சம் அதிகம். ஷாப்பிங் டன், கிளம்பலாம் என்றாள் தீப்தி. இன்னும் நீ சொன்ன லிஸ்ட்ல பாதி கூட வாங்கல தீப்தி சொல்லிய செல்வாவிடம் மிகுந்த சிரத்தை. அப்புறம் பாத்துக்கலாம் அறிவித்த தீப்தி. ஓகே சரண், பை என்று விட்டாள். முறைத்தான் சரண். சியு சரண் சொன்ன செல்வாவை உள்ளுக்குள் வெறுத்தான். வெறுத்தவன் செல்வாவும் தீப்தியும் இருவருமாக அகலுவதை பார்த்து புகைந்தான், பொசுங்கினான். பின்னும் தொடர்ந்தான் அன்றைய தினம் போலவே. செல்வா தீப்தி சென்ற காரின் பின்னால் சரணின் பைக். கார் தீப்தியின் விடுதிக்கான சாலையில் திரும்பியது. சரண் பைக்கும் அப்படியே. காரில் இருந்து இறங்கிய தீப்தி செல்வாவை வாகாக அணைத்தபடி, கைகளை அதிகம் குலுக்கியபடி, அவன் தோளை அதிகம் தட்டியபடி அவனுக்கு பாய் சொன்னாள். சற்று தொலைவில் மரத்தடியில் சரண் தன்னை கவனிப்பதை அவள் உணர்ந்தே இருந்தாள். இதை சரணும் அறிந்தே இருந்தான். அவனின் கோபம் அளவுகளை கடந்தது. செல்வாவின் கார் கிளம்பியது. தீப்தி விடுதிக்குள் நுழைந்து விட்டாள். தன் கோபங்களை வைத்துக் கொண்டு என்ன செய்வதென்று தெரியவில்லை சரணுக்கு. விடுதியின் கதவுகளை உடைத்து விடலாம் தான். தீப்தியிடம் சட்டென்று முளைத்திருக்கும் கதவுகளை செல்வாவின் முகத்தை நொறுக்கிவிடலாம் தான். தீப்தி இப்பொழுது அறிமுகப்படுத்தியிருக்கும் அலட்சியத்தை. கேள்விகள் வண்டுகளாக இதயத்தை குடைய நிம்மதி என்ற விஷயம் சரணை விட்டு விலகி ஓடிப்போனது. காலே இல்லாதவரை பார்த்ததும் தான் காலடி இல்லாதது குறையாக தெரியாது என்கிற விஷயம் அனைவரும் அறிந்ததே. சரணின் கதையும் அப்படித்தான் ஆகி போனது. தீப்தி கோபத்துடன் தன்னுடன் பேசாமல் இருப்பது சரணுக்கு துன்பத்தை தந்தது என்றால், அன்றைக்கு தீப்தி குறித்து அவன் அறிய நேர்ந்த அடுத்த விஷயம் அவனுக்கு பெரும் துயரமாக முடிந்தது. விழித்ததும் அலைபேசி முகத்தில் விழிக்கிறவன் அன்றைக்கு அவன் மொபைலை பார்த்தானோ இல்லையோ, எழுந்தவன் திருப்பவும் படுக்கையிலேயே சரிந்தான். தீப்தியுடன் தொடர்புக்கு வழி செய்யாத அலைபேசி இருந்தென்ன, இல்லாவிட்டால் தான் என்ன? இந்த தீப்திக்கு என்னதான் ஆச்சு? ஆனாலும் அந்த செல்வாவோட அவ சிரிச்சு சிரிச்சு பேசுறத நினைக்க நினைக்க
சரணுக்கு பற்றி கொண்டு வந்தது. இதை இப்படியே விடக்கூடாது. என்ன செய்யலாம்? விடுதிக்கு போவது வெட்டி வேலை. அவளை பார்க்கவே விடமாட்டார்கள். அலுவலகத்துக்கு போனாலும் அதே கதைதான். அவளின் பணி நேரம் முடியும் வரை காத்திருக்க வேண்டும். அப்படியே ஆனாலும் கூடவே அந்த தடியன் செல்வா தீப்தியை ஓட்டி கொண்டிருப்பான். தீப்தியை சந்திக்க என்ன வழி இருக்கிறது? சரணுக்கு என்ன செய்யலாம் என்று வழி எதுவும் தோன்றவில்லை. சலிப்புடன் எழுந்திருக்க மனமின்றி படுக்கையிலேயே கிடந்தான். அப்படியே கிடந்தவனை அப்படியே விடவில்லை அவன் அலைபேசி. ரீங்கரித்து அவனை எடுக்கச் சொன்னது அம்மா. கீழே இருந்து மாடியில் இருந்த அவனை அழைத்துக் கொண்டிருந்தாள். என்னம்மா என்றான் சரண் சற்று அலுப்போடு. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி, அப்பாவும் ரெடி. சாப்பிட வரலையா? எனக்கு வேண்டாம்மா. அப்பாவை எனக்காக வெயிட் பண்ணாம சாப்பிட சொல்லு. ஏண்டா ராத்திரி நீ சாப்பிடல? பசி இல்லம்மா. வயிறு சரியில்லையா? ஆமாம்மா. எதா இருந்தாலும் கீழே வா, கஷாயம் தரேன், குடிச்சுக்கிட்டே அப்பாவுக்கு கம்பெனி கொடு. இல்லம்மா, ஐ எம் டயர்ட். என்னங்க சரண் கீழே வரலையா? உங்களை சாப்பிட சொல்றான். அப்ப எனக்கும் வேணாம் சங்கரி. சரண் எப்போ சாப்பிட்றானோ நானும் அப்பவே அவன் கூட சாப்பிட்டுக்கிறேன். தனியா சாப்பிடவே பிடிக்கல. சரண் லைன்ல இருக்கியா? அப்பா சொன்னது காதுல விழுந்ததா? நன்றாகவே சரண் காதுகளில் விழுந்தன அப்பா சொன்னது. போர்வையை உதறி கட்டிலை விட்டு எழுந்தான். 5 நிமிஷத்துல சாப்பிட வர, அப்பாட்ட சொல்லுங்க. குளியலறைக்குள் நுழைந்தான். முகத்தில் வழிந்த தண்ணீரோடு தீப்தியின் ஞாபகமும் நிறைந்து வழிந்தது. கிடைத்த டிஷர்ட்டை மாட்டிக்கொண்டு தடதடவென்று படிகளில் இறங்கினான். சாரி டேட், உங்களை வெயிட் பண்ண வச்சிட்டேன். டைனிங் டேபிளில் அப்பாவுக்கு அருகாமையே உள்ள நாற்காலியில் அமர்ந்தான். உள்ளுக்குள் இருக்கும் சோகத்தை அம்மா அப்பாவிடம் காட்டிக்கொள்ளாமல், வா பூரி கொள்ளுங்கா, குறைஞ்சது 10 பூரியாவது சாப்பிட போறேன். அப்பா உங்களுக்கு என்று பூரிகளை அப்பாவின் தட்டில் அடுக்கினான். எனக்கு வயசாயிடுச்சுடா சரண், நீதான் நிறைய சாப்பிடணும். தன் தட்டில் சரண் அடுக்கிய பூரிகளை மீண்டும் சரண் தட்டிலேயே எடுத்து வைத்தார் அப்பா. அம்மா என்னதான் சொல்லு, உன் சமையல் பக்கத்துல 5 ஸ்டார் ஹோட்டல் செஃப் கூட நிக்க முடியாது. தன் பாராட்டு கொஞ்சம் ஓவரோ, படு செயற்கையாக தெரிகிறதோ? அம்மா அப்பா தன் கவலை உணர்வுகளை கண்டுபிடித்து விடுவார்களோ? இன்னும் கொஞ்சம் கிளம்பு வச்சுக்க. சரணுக்கு பரிமாறிய அம்மாவும் பேசாமல் பூரியை கொறித்து கொண்டிருந்த அப்பாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சொன்னானே ஒழிய சரண் அதிகம் சாப்பிடாமல் பேருக்கு சாப்பிட்டு விட்டு எழுந்து விட்டான். சரண், உடனே மாடிக்கு போயிடாத, உங்ககிட்ட பேசணும். கை கழுவி கொண்டே சொன்னார் அப்பா. ஹாலில் அப்பாவும் சரணும் மௌனமாக அமர்ந்திருந்தார்கள். காஃபி என்று வந்தாள் அம்மா. காஃபி கோப்பையை கையில் எடுத்த சரண் பருகாமல் கோப்பையை வெறித்தான். அது தீப்தி அவனுக்கு பரிசாக கொடுத்தது. என்னடா சரண் நடக்குது என்றார் அப்பா சடார் என்று. நத்திங் பா, ஒன்னும் இல்ல. இயல்பாக பதிலளிக்க சரண் ரொம்பவே சிரமப்பட்டான். ஒண்ணும் இல்லாமதான் 4 நாளா சரியா சாப்பிடாம சரியா தூங்காம எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கிறியா? சரண் அமைதி காத்தான். தீப்தி எப்படி இருக்கிறா? அப்பா கேட்டதும் அதற்கும் பதில் பேசாமல் சரணிடம் மௌனவே நிலவியது. தீப்தியால பிரச்சனையா, இல்ல தீப்தியே பிரச்சனையா? அப்பாவின் அடுத்த கேள்வி அவன் நெஞ்சை ஊடுருவிய அம்புதான். சந்தேகமே இல்லை சரணுக்கு. தீப்தி என் மேல கோவமா இருக்கா அறிவித்தான். பேசி பாத்தியா? போனே எடுக்க மாட்டேங்கிறா. நேர்ல மீட் பண்ணி டிஸ்கஸ் பண்ண வேண்டியது தானே? ட்ரை பண்ண, அவ வாய்ப்பே கொடுக்கல. ஓகே, நான் தீப்திக்கு கால் பண்ணி பாக்குறேன். அப்பா தன் அலைபேசியிலிருந்து தீப்தியை அழைத்தார். அவரே எதிர்பார்க்கவில்லை தீப்தி தன்னை இப்படி அவமானப்படுத்துவாள் என்று. அப்பாவின் அழைப்பை அவள் எடுக்கவே இல்லை. 2-3 தடவைகள் முயற்சி செய்து பார்த்த அப்பா, நீ ட்ரை பண்ணி பாரு என்றார் சங்கரியிடம். சங்கரிக்கும் அதே மரியாதைதான் கிட்டியது. அவளது அலைபேசி அழைப்பும் தீப்தியால் எடுக்கப்படவில்லை. சரணுக்கு மட்டுமில்லாமல் அவன் அப்பா அம்மா முகங்களும் இருண்டன இப்போது. ஐ லாஸ்ட் ஹர் டேடி. குரல் கரகரத்து சரணுக்கு. அழுது விடுவோமோ என தோன்றவே சட்டென்று அங்கிருந்து எழுந்து மாடிக்கு வந்து விட்டான். சரணை என்ன சொல்லி தேற்றுவது என்று புரியாமல் அப்பாவும் அம்மாவும் திகைத்தனர், திணறினர். தீப்தியை பற்றி தெரிய வேண்டுமானால் ரேணுவை அழைக்க வேண்டும். அழைத்தான் சரண். சொல்லுடா என் லவர் பாய். என்ன இந்த ராத்திரி நேரத்துல எனக்கு போனு? காலையில இருந்து ட்ரை பண்றான். உனக்கு போன் என்ன பண்ண? கூல் கூல், 2 நாளா போன் வேலை செய்யல. இப்பதான் சர்வீஸ் சென்டர்ல இருந்து போனை வாங்கிட்டு வரேன். சொல்லு, இப்ப என்ன திடீர்னு ஏன் ஞாபகம்? ரேணு ஞாபகம் இல்ல, தீப்தி ஜாமகம். ஓ தீப்தி, எனக்கு போட்டி அந்த மொச்சக்கொட்டை கண்ணு அழகிதான். இப்ப என்னவா அவளுக்கு? நீ தான் சொல்லணும். என்ன சொல்லணும்? அவளை விட நான் தான் உனக்கு பொருத்தம்னா? பிளீஸ் ரேணு, நான் ஏற்கனவே நொந்து நூடுல்ஸா இருக்கேன். அப்ப என் வீட்டுக்கு வா, உன்னை அப்படியே சாப்பிட்டுடுறேன். ரேணு
ஓகே ஓகே, தீப்தியோட தற்சமய நிலவரம் தெரியணும் அதானே? விசாரிச்சுட்டு உன்னை நானே கூப்பிடுறேன், இப்ப போனை வை. வைத்த சரண் நொடிக்கு 100 தடவை போனை பார்த்து கொண்டே இருந்தான். அதுக்கு அடிக்கிற வழியை காணும். பொறுமை இழந்து தானே ரேணுவை அழைத்தான். அதுவோ, நீங்கள் அழைக்கும் நபர் வேறு ஒருவரிடம் பேசிக் கொண்டிருக்கிறார் என்றது. பொறுமை இல்லாமல் அவனே அழைத்தான் ரேணுவை. யூ ஆர் லேட் மை லவர் பாய் என்றது ரேணுவின் சற்றே தனிந்த சோக குரல். ஏன், என்னாச்சு? தீப்திக்கு ஒன்னும் இல்லையே, ஷீஸ் ஆல்ரைட். தீப்தி ஆல்ரெடி ஆன் த வே டு அமெரிக்கா. வாட்? கம்பெனி ப்ராஜெக்ட் விஷயமா புளாரிடா போறா. கூட யார் தெரியுமா? யாரு? செல்வா. சட்டென ஒரு நிம்மதி அழிந்த சப்தம் கவிந்தது சரண் மேல். சரண், ஆர் யூ தேர்? ஹலோ. நினைவுக்கு மீண்டவன், என்னைக்கு கிளம்புறா? இன்னைக்கு. மறுபடியும் சரணிடம் ஒரு மௌனம், அதிர்ச்சி தந்த மௌனம். எத்தனை மணி ஃபிளைட்டு? பிரிட்டிஷ் ஏர்வேஸ் மிட் நைட் ஃபிளைட்டு, 12:45 டிபார்ச்சர். தனக்கு ஒரு தேங்க்ஸும் சொல்லாமல், ஒரு பை கூட சொல்லப்படாமல் சரணின் தொலைபேசி அணைக்கப்பட்டது ரேணுவுக்கு ஒன்றும் ஆச்சரியம் தரவில்லை. அவளுக்கு ஆச்சரியம் தருகிற விஷயம் எதுவென்றால், சரண் மாதிரி நல்ல பையன்கள் ஏன் தீப்தி மாதிரி சண்டித்தனம் செய்கிற பெண்ணையே காதலிக்கிறார்கள் என்பதுதான். அதுவும் உண்மையாக, உயிருக்கு உயிராக. சரண் பைக்கின் ஸ்பீடா மீட்டரில் முள் தன் கண்ணாடி கவசத்தை தாண்டி வெளியே எகிரி குதித்து விடுவது போல துடித்தது. நகரத்து போக்குவரத்து தந்த தடைகளை மீறி பறந்து கொண்டிருந்தது அவன் பைக். விமான நிலையம் என்று அறிவித்த சாலையை தொட்டு எப்படியும் தீப்தியை சந்தித்து விட வேண்டும் என்று நேரத்தை துரத்தி கொண்டிருந்தார்கள் அவனும் அவன் பைக்கும். பார்க்கிங்கில் பைக்கை கடாசிவிட்டு இன்டர்நேஷனல் டிபார்ச்சர் என்று அறிவித்துக் கொண்டிருந்த பகுதிக்கு ஓடினான். செக்கின் பகுதிக்கு நுழைந்து விட்டாள் என்றால் தீப்தியை பிறகு பிடிக்க முடியாது. சரண் தன் சுற்றுப்புறத்தை அலசினான். எங்கெங்கும் பிரியாவிடை அழுகைகள், பிரிவுக்கு பிறகு கைகூடிய சந்திப்பின் அணைப்புகள். தீப்தி குறித்த பரபரப்பு இல்லையெனில் சரணை ஒரு தத்துவவாதியாக மாற்றியிருக்கும் அந்த சூழல். பயணிகள் அல்லாத பிறர் அனுமதிக்கப்பட்ட அந்த பகுதியின் எந்த அங்குலமும் சரணின் பதற்ற விழிகளிலிருந்து தப்பவில்லை. கண்ணாடி கதவுகளுக்கு அந்த பக்கம் கிடந்தது பயணிகள் மட்டுமே அனுமதிக்கப்பட்ட பகுதி. கண்ணாடியை தாண்டி கண்களை அனுப்பினான் சரண். தீப்திதான். ஒரு ஆளை மடக்கி அதனுள் திணித்துவிடக் கூடிய அளவில் இருந்தன அந்த டிராலியில் இருந்த சூட்கேஸ்கள். அது அருகில் தீப்தி. சரணுக்கும் தீப்திக்கும் நடுவில் புரிதல் தவறி அதனால் நிலவிய பனிப்போருக்கு துணையாக அந்த கண்ணாடி தடுப்புகளும் அவர்களை பிரித்தே வைத்தது. செய்வதறியாமல் திணறினான் சரண். தீப்தி சிறு புன்னகையுடன் யாரிடமோ பேசி, யாரது? செல்வா. எரிகிற கொள்ளியில் எண்ணெய், வெந்த புண்ணில் வேல். கண்ணாடி உடைத்து அதன் துண்டுகளை செல்வா நெஞ்சில் செருகினான் சரண் தன் மனதுக்குள். தீப்தி இந்த பக்கம் திரும்புவது போல் தெரிந்தது சரணுக்கு. ஆமாம், திரும்பினால்தான். அவள் பார்வை கண்ணாடி தாண்டி இவன் மேல் விழுந்ததோ? அப்படித்தான் தோன்றியது சரணுக்கு. தீப்தியை நோக்கி கைகளை ஆட்டினான். அவள் கண்டுகொண்டதாக தெரியவில்லை. ஆனால் அவள் முகம் இவன் பக்கம் தவிர்த்தது. செல்வாவின் பக்கம் திரும்பியது. குளிர் கண்ணாடி அணிந்திருந்தான் அவன். சிரித்தபடியே செல்வாவிடம் ஏதோ பேசிய தீப்தி இயல்பாக அவனின் கூலிங் கிளாஸை கழற்றி தன் கண்களில் அணிந்து கொண்டாள். மறுபடியும் முகம் சரண் பக்கம் திரும்பியது. ஆனால் தன்னை பார்க்கிறாளா தீப்தி, இல்லையா என அறிந்து கொள்ள இயலவில்லை. அதனால் அதன் புண்ணியம் செல்வாவின் கூலிங் கிளாஸ். தன் பாட்டுக்கு செல்வாவின் கைகளை பற்றுவதும் தோளில் சாய்ந்து சிரிப்பதுமாக இருந்தாள் தீப்தி. அடிக்கடி சரண் பக்கமும் திரும்பினாள். விமான நிலையத்தின் கண்ணாடி தாண்டி, செல்வாவின் கூலிங் கிளாஸ் தாண்டி, கூடவே அவளின் கோபத்தையும் தாண்டி தீப்தியிடம் தொடர்பு கொள்வது எப்படி என சரணுக்கு புரியவில்லை. கைகளை இதயம் போல் அமைத்து விரல்களால் ஒரு ஆற்றின் வடிவத்தை சைகை செய்தான். அவனுக்கும் தீப்திக்கும் மட்டுமே பரிச்சயமான சைகை அது. அவர்கள் இருவரின் பிரத்யேக ஐ லவ் யூ சைகை. ஒரு நிமிடம் திருப்பிக் கொள்ளாமல் சரண் பக்கம் நிலைத்ததோ தீப்தியின் பார்வை. அது சர்வ நிச்சயமாக தீப்திக்கும் கடவுளுக்கும் மட்டுமே தெரிந்த விஷயம். கண்டிப்பாக சரணுக்கு தெரிய வாய்ப்பும் இல்லை, வழியும் இல்லை. அவன் தவிப்புகளை கண்டுகொள்ளாமல் தீப்தியும் செல்வாவும் LED அறிவிப்பு பலகையை பார்த்தனர். அவர்களின் விமானத்துக்கான அறிவிப்பாக இருக்க வேண்டும். சட்டென்று தயாராகி தத்தம் கை சுமைகளுடன் விமான நிலையத்தின் உட்பக்கம் நுழைந்தனர். மறுபடியும் தீப்தி செல்வாவின் முதுகினை நோக்கிய சரணின் விழிகளில் விழுந்த அந்த காட்சி, செல்வா தீப்தி ஜோடியாக அவனை விட்டு விலகி கொண்டிருந்த காட்சி அவன் விழிகளை விட்டு மறையவே இல்லை. வேறெதுவும் அவன் விழிகளுக்கு தெரியவே இல்லை. கடைசி முயற்சியாக தடதடவென்று கதவு கருகில் இருந்த காவலாளியிடம் சென்றான். இவன் பேசிய ஆங்கிலம், தமிழ் அந்த வட இந்திய காவலாளிக்கு புரியவே இல்லை.
ஏதேதோ பேசிய சரண் காவலாளிக்கு எதையும் புரிய வைக்க முடியாமல் கதவை தாண்டி உள்ளே நுழைய முற்பட்டான். திமிரிக் கொண்டு பாதுகாப்புக்கு உட்பட்ட பிரத்யேக பகுதியில் நுழைய முயன்றவனை காவலாளி என்ன முயற்சி செய்தும் தடுக்க முடியவில்லை. உள்ளே நுழைந்த சரண் பேச்சு எடுபடவில்லை. திமிர திமிர அவன் வலுக்கட்டாயமாக விமான நிலையத்துக்கு வெளியே விரட்டப்பட்டான், துரத்தப்பட்டான். பார்க்கிங்கில் பைக் அனாதையாக கிடந்தது. நகரம் இருட்டில் உறங்கிக் கொண்டிருந்தது. சென்றபோது இருந்த வேகத்தை இழந்திருந்தது பைக். ஓட்டுகிறவனின் சோகம் புரிந்த மாதிரி மெதுவாக ஊர்ந்து கொண்டிருந்தது நெரிசலற்ற சாலையில். சரணின் முன்பாகவோ ஜோடியாக மறைந்த தீப்தி, செல்வா முகங்கள். அணைந்து அணைந்து எரிந்து கொண்டிருந்த ஒரு மஞ்சள் விளக்கை சற்றும் கவனிக்காமல் கடந்தது சரண் பைக். அதை மோதியது அதிவிரைவாக எதிரே வந்து கொண்டிருந்த ஒரு லாரி. இரத்த வெள்ளத்தில் கிடந்தான் சரண். இருள் சூழ்ந்த சாலையில் கேட்பாரற்று. அம்மாவும் அப்பாவும் மாறி மாறி சரணுக்கு அலைபேசியில் முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். அலைபேசி அணைக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியே வந்து கொண்டிருந்தது. நடுநிசி தாண்டியும் சரண் வீடு திரும்பாததும் அவன் அலைபேசி வேலை செய்யாததும் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மிகுந்த கவலை கொடுத்தது. தங்களுக்கு தெரிந்த சரணின் நண்பர்கள் அனைவரையும் விசாரித்தாகிவிட்டது. ஒருவரிடமும் சரண் குறித்த எந்த தகவலும் இல்லை. அப்போது சங்கரியின் தொலைபேசி அலறியது. எடுத்தாள் சங்கரி. நாங்க குட்வில் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம். பிறகு நடந்தவை எதுவும் சங்கரியின் வசம் இல்லை. உடல் முழுக்க இரத்த காயங்களோடு மருத்துவமனையில் சரணை பார்த்ததும் சங்கரி உடைந்தாள். அப்பா நொறுங்கினார். அழுகிற அம்மாவை தேற்ற தெரியவில்லை அப்பாவுக்கு. உண்மையில் அவருமே அழுது கொண்டுதான் இருந்தார். மருத்துவர் சொன்ன எதுவும் அவருக்கு புரியவில்லை. சரணை தாங்கிய ஸ்ட்ரெச்சரை பின்தொடர்ந்த அவரின் கரங்களை மட்டும் பற்றி கலங்கினார். வார்த்தைகள் வரவில்லை. டோன்ட் வரி, he will be all right. இயந்திரத்தனமாக நர்ஸ் சொன்ன இடத்தில் சொன்ன தொகையை கட்டினார். ஆபரேஷன் தியேட்டர் கதவை வெறித்துக் கொண்டிருந்தாள் சங்கரி. கண்களில் நீர் வழிவது நிற்கவே இல்லை. அருகில் அமர்ந்த அப்பா அவளை ஆறுதலாக தோளோடு அணைத்துக் கொண்டார். சர்ஜரி முடிந்து சரணை ஐசியூவுக்கு கொண்டு வந்தனர். கையிலும் முகத்திலும் குழாய்கள் சகிதம் கிடந்த சரணை பார்க்க பார்க்க அந்த அம்மா அங்கே குழந்தையாகி போனாள், ஒரு தாயற்ற குழந்தையாக. 2 நாட்கள் கழித்து கண் விழித்தான் சரண். அம்மா தலைமாட்டில் இருந்து அவன் கையை பிடித்துக் கொண்டிருந்தாள். அப்பா கால் பக்கம் அவன் காலை, பாதத்தை வருடி கொடுத்துக் கொண்டிருந்தார். அம்மா, அப்பா. சரணின் குரல் தீனமாக ஒலித்தது. சரண். மகனை அழைத்த அம்மா, டாக்டரை கூப்பிடுங்க என்றாள் அப்பாவிடம். யாரும் அழைக்க தேவையின்றி டாக்டரே அங்கே வந்தார். ஹலோ யங் மேன், ஹவ் ஆர் யூ? டாக்டரின் விசாரிப்புக்கு சரணின் மெல்லிய புன்னகை பதிலானது. கொஞ்சம் ஜாக்கிரதையா டிரைவ் பண்ணிருக்கலாம் பையா என்றார் டாக்டர் உரிமையாக. தேங்க்யூ டாக்டர், என்னை காப்பாத்தினதுக்கு. யாரு சொன்னா ஒன்ன நான் காப்பாத்தினேன்னு? புதிர் போட்டார் டாக்டர். அவர் கடவுள் என்று சொல்ல போகிறார் என்று எதிர்பார்த்தான் சரண். அவரோ, நீ போட்டிருந்த ஹெல்மெட் தான் உன்னை காப்பாத்துச்சு, அதர்வைஸ். டாக்டர் உதட்டை பிதுக்கினார். தலை மறுதளிப்பாக இருபுறமும் அசைந்தது. ஹெல்மெட் என்று டாக்டர் சொன்னது சரணுக்கு தீப்தியை நினைவுக்கு கொண்டு வந்தது. ராட்சசி. ஹெல்மெட் இல்லை என்றால் பைக்கை ஓட்டவே விடமாட்டாள். மறந்திருந்தால் கூட அடுத்து எதிர்கொள்கிற கடையில் ஒரு ஹெல்மெட் வாங்கி மாட்டினாதான் ஆச்சு. இப்படி மறக்கிற ஒவ்வொரு தடவையும் வாங்கி வாங்கி அவ்வளோ ஹெல்மெட் சேர்ந்தாச்சு என்கிட்ட. இப்ப நானே ஒரு ஹெல்மெட் கடை வச்சிடலாம். அழுத்து கொள்வான் சரண். அப்பாவின் பார்வை சொட்டி கொண்டிருந்த சலைன் பாட்டில் அளவில் இருக்க, அம்மா, என் போன் ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல கிடைச்சதுன்னு போலீஸ் கொடுத்தாங்கப்பா. உன் ட்ரெஸ்ஸு, போனு எல்லாம். ட்ரெஸ்ஸ அம்மா அப்பவே கடாசிட்டா, போன் ஆனா நொறுங்கிடுச்சுப்பா என்றார் அப்பா கவலையாக. அப்பாவின் கவலையை விட சரண் கவலை அதிகமாக இருந்தது. போன் இல்லாமல் எப்படி ரேணுவை, தீப்தி பற்றி கேட்பது? அவள் நம்பரும் மனதில் இல்லை. கான்டாக்ட் லிஸ்டில் பேரை பார்த்து அழைத்தே பழகி போய்விட்டது. இல்லையென்றால் அப்பா அல்லது அம்மாவின் போனில் இருந்தாவது ரேணுவை அழைக்கலாம். கையில் காலில் மட்டும் கட்டுகளை அப்படியே விட்டுவிட்டு அவன் மேல் செருகி இருந்த குழாய்களை எல்லாம் அகற்றினார்கள் மருத்துவமனையில். ஒரு 4 நாட்களுக்கு பிறகு. ப்ராக்ரஸ் ஆனா போன் செய்யற வரைக்கும் டோன்ட் ஸ்ட்ரெயின் யங் மேன், டேக் இட் ரெஸ்ட். அக்கறை அறிவுரையோடு டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டான் சரண். முதலில் உடைந்த தன் போனை ரிப்பேருக்கு கொடுக்க கிளம்பினான். அப்பா அனுமதிக்கவில்லை. என்ன அவசரம் இப்ப போனுக்கு? ஆடிஷன் கால்ஸ்லாம் இந்த போனுக்கு தான்ப்பா வரும். உடைந்த போனை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டார் அப்பா அதை சர்வீஸுக்கு கொடுக்க. சர்வீஸ் சென்டரிலிருந்து போன் வந்தது சரணுக்கு. ரிப்பேர் பண்ணிடலாமா, ஆனா டேட்டா போயிடுங்கிறாங்கப்பா. ஐயோ, ரேணு நம்பர். அலாம் அடித்தது சரண் மனதுக்குள். கான்டாக்ட் லிஸ்ட் மட்டுமாவது எப்படியாவது ரிட்ரை பண்ண சொல்லுங்கப்பா.
ஏதோ சில பல நூறுகள் அதிகம் கேட்ட பின் சரணின் போன் தற்சமயம் உபயோகிக்கப்பட ஏதுவான தகுதி பெற்றது. அந்த சர்வீஸ் சென்டர் ஆசாமியின் திறமையின் புண்ணியத்தில். சரியாகி வந்த அந்த தன் அலைபேசியை பார்த்ததும் சார்ஜ் இல்லை. சார்ஜரை போனில் சொருகிவிட்டு சுவிட்சை போட்டால் மின்சாரம் இல்லை. வெறுத்தது சரணுக்கு. ஒரு வழியாக மின்சாரம் மீண்டு சார்ஜ் நிரம்பிய அலைபேசியை கட்டு போடாத கையால் எடுத்தான். சிந்தனையுடன் ரேணுவை அழைத்தான். உடனே எடுத்து விட்டாள். எங்க போய் தொலைஞ்ச சரண்? ஒரு சின்ன விபத்து. இப்ப நான் ஓகே. அது என்ன விபத்து? விவரமா சொல்லு. எதுக்குமா இப்ப அந்த விவரம்? உன் நண்பி நான். உன் மேல எனக்கு அக்கறை இருக்காதா? தீப்தியின் கண்களில் இருந்த செல்வாவின் கூலிங் கிளாஸ் முதல் காவலாளி சண்டை வரை, கவலை மனது கீழே தள்ளிவிட்ட இரவு விபத்து முதல், கட்டுப்போடாத கையில் போனோடு தற்சமயம் அவளோடு பேசிக் கொண்டிருப்பது வரை எல்லாம் ரேணுவிடம் எடுத்துரைத்தான். கொட்டி முழு கதையும் கேட்ட ரேணு. சரி, நீ என்ன விஷயமா எனக்கு போன் பண்ண? தீப்தியோட நான் பேசணும். ஏதாவது வழி பண்ணு. நீ தான் அவளை அமெரிக்காவுக்கு வழி அனுப்பி வச்சுட்டு வந்திருக்க. என்கிட்ட விவரம் கேட்கிறியே? என் போனை எடுக்க மாட்டேங்கிறா ராட்சசி. சரண், என்கிட்டயே அந்த செல்வா போன் நம்பர் இருக்கு. அவன் வழியா ட்ரை பண்ணி பாரு. தீப்தியை ரீச் பண்ணிடலாம். சரி, அந்த தடிய நம்பரை அனுப்பு. அந்த தடியன் தான் இப்போ உனக்கும் தீப்திக்கும் பாலம். பார்த்து பேசு அவங்கிட்ட. நம்பர் அனுப்பு. அனுப்பிட்டேன். ஆல் தி பெஸ்ட். தன் மொபைலில் ரேணு அனுப்பிய அந்த எண்ணை சேமிக்க செல்வா என்ற பெயரை உள்ளிடும் போது ஒவ்வொரு எழுத்துக்கும் 100 முறை நின்று விட்டு மீண்டது சரணின் நெஞ்ச துடிப்பு. ஹாய், சரணிடமிருந்து. யார்பா இது? செல்வாவிடமிருந்து. அவர்கள் அலைபேசி செய்தி பரிமாற்றம் இவ்வாறாக தொடங்கியது. நான் சரண், தீப்தியின் நண்பன். இந்த செய்தியை சரண் செல்வாவிற்கு அனுப்பிய பிறகு செல்வாவிடமிருந்து பதிலையே காணும். வினாடிகள் நிமிடமானது, நிமிடங்கள் பல மணி நேரமானது, நாட்களே முழுதாக 2 முடிந்து விட்டது. செல்வாவிடமிருந்து பதில் இல்லை. தீப்தியின் நண்பி என்று சொல்லியிருந்தால் உடனே பதில் அனுப்பியிருப்பான். டேமிட். சரணால் புலம்ப மட்டுமே முடிந்தது. ஆனால் 2 நாட்களுக்கு பிறகு ஒரு நட்ட நடுராத்திரியில் செல்வாவிடமிருந்து பதில் வந்தது. என்ன விஷயம் சரண்? பாதி தூக்கத்தில் இருந்த சரண் செய்தியை படித்ததும் படக்கென்று எழுந்து உட்கார்ந்து விட்டான். நினைப்பது எல்லாவற்றையும் செல்வாவிடம் கொட்டி தீப்தியுடன் பேச வேண்டும் என்று சொன்னால் அது பலிக்காது என்றே தோன்றியது சரணுக்கு. மெல்ல மெதுவாக நின்று நிதானமாக காயை நகர்த்தலாம். அதிஜாக்கிரதையாக செய்தியை கோர்த்தான். முக்கியமான விஷயம் எதுவும் இல்ல. தீப்திக்கு ஒரு ஹலோ சொல்லலாம்னு நினைச்சேன். தீப்திய வழி அனுப்ப வர முடியல. தீப்தி அலைபேசிக்க உங்க ஹலோவை அனுப்பலாமே. மொபைல் உடஞ்சிட்டுது. அவ எண்ணு காணாம போயிடுச்சு. சரி, உங்க ஹலோவை தீப்தியிட சொல்றேன். பாய். அடப்பாவி, அதற்குள் பாய் சொல்லிவிட்டான். சரி விடு சரண். அவசரப்படுத்தினா தொடர்பே நிறுத்திட போறான் இந்த செல்வா. மெல்ல மெதுவாக நின்று நிதானமாக தொடர்வோம். ஆனால் சரணே ஆச்சரியம் படும்படியாக ஒரு விஷயம் நடந்தது. செல்வாவிடமிருந்து அந்த செய்தி வந்தது. சரணே மகிழ்ச்சி அடையும்படியுமான அந்த செய்தி வீடியோ கால் என கேட்டது. கேட்கணுமா இத என்று லேப்டாப் முன்னால் அமர்ந்து விட்டான் சரண். ஷியோர் என்ற பதிலை அனுப்பிவிட்டு ஹாய் என்றான் செல்வா. உலகத்தின் அந்த பக்கம் இருந்து கொண்டு ஹாய் என்றான் சரண் பதிலுக்கு. கட்டுப்போடாத கையை காற்றில் வீசினான். செல்வாவின் முகம் இந்தியாவில் இருந்ததை விட கொஞ்சம் அதிகம் பளிச்சிட்டது போல் தோன்றியது சரணுக்கு. டாலர்கள் தந்த வெளிச்சம். தீப்தி, உன் நண்பன் சரண் உட்புறம் நோக்கி அழைத்தான் செல்வா. சரணின் கைக்கட்டை கவனித்து விட்டான். என்ன சரண், பேண்டேஜ்? நத்திங், சின்ன ஆக்சிடென்ட். உதடுகள் இயந்திரத்தனமாக உச்சரிக்க உள்ளம் தீப்தியை திரையில் காண துடித்தது. சற்றே அதிகரித்த வேகத்தில். திரையில் தீப்தி முகம் தெரிய, ஹலோ சரண், அவள் குரல் ஒலிக்க இங்கே சரணின் இதயம் இடம் மாறியது. ஹாய் தீப்தி. சரணின் கம்மிய குரல் அவனுக்கே புதிதாக இருந்தது. எப்படி இருக்க சரண்? அதென்ன கட்டு? தனக்கு தலைவலி என்றால் அவளுக்கு நெஞ்சுவலி வந்துவிடும். ஆனால் இப்போது எதிர்ப்புற அரைக்கோளத்தில் இருந்து கொண்டு அலட்சியமாக விசாரிக்கிறாள். சின்ன விபத்து என்றான் சரண். எங்க கைய காட்டு. காயம் பலம் இல்லையே. கொஞ்சம் பிராக்சர், ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். உன் கண்ணுக்கு தெரியும் என் உடல் மேலான காயங்களை விசாரிக்கிறிய பெண்ணே. கண்களுக்கு புலப்படாமல் என் மனதுக்குள் வலி தொந்து கொண்டிருக்கும் காயங்கள் உனக்கு புரியாதா? கேமராவை சரியா வை சரண். சரியா தெரியல. கண்களை சிமிட்டினாள் தீப்தி. ஓகே, நீ 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 பேசு செல்வா. சட்டென திரையை விட்டு மறைந்தாள். சரண் கேமராவை சரி செய்து கொண்டிருக்கும் போதே, அப்புறம் சரண், நீங்க சிங்கராமே? செல்வா தொடர்ந்தான். எந்த சினிமா, என்ன பாட்டு? கச்சேரியில தான் பாடுறேன். சினிமா வாய்ப்பு இன்னும் சிக்கல. ஓ ஐ சி. வெல், அப்புறம் பார்க்கலாமா? செல்வா பேச்சை முடிப்பதில் குறியாக இருந்தான்.
அருகில் இருக்கும் அழகிய பெண்ணின் ஆண் நண்பனுடன் உரையாடுவதில் எந்த ஆணுக்குத்தான் பிடிக்கும்? சரணுக்கோ, செல்வா பேசு, இன்னும் பேசு, பேசிக்கிட்டே இரு, தீப்திய திருப்பியும் கூப்பிடு, அவன் முகத்தை நான் பார்க்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். சொற்களாக மாறாத எண்ணங்களால் என்ன பயன்? ஆனால் சமயத்தில் நினைப்பது நடக்கிற மாதிரிதான் தெரிகிறது. தீப்தி மீண்டும் திரையில் வந்தால் முகம் கழுவி விட்டு வந்திருப்பது போல் தோன்றியது சரணுக்கு. வந்தவள் இயல்பாக செல்வாவின் தோள் மேல் கையை போட்டுக்கொண்டு, அப்புறம் சரண் என்றாள். கண்ணுக்குள் தீயை பற்ற வைத்தது போல் இருந்தது சரணுக்கு. கவனம் சிதற சட்டென்று பதில் சொல்ல முடியவில்லை சரணால். ஹலோ சரண், விரலை சொடுக்கினாள் தீப்தி. கண்ணும் கவனமும் செல்வாவின் தோளில் கிடந்த தீப்தியின் கைகள் மேலேயே நிலைக்க வார்த்தைகளை இழந்திருந்தான் சரண். பேபி, இந்தியால இது தூங்குறதுக்கான நேரம், உன் ஃப்ரெண்டோட அப்புறமா பேசு, தீப்தியிடம் சொல்லிவிட்டு பாய் சரண், குட் நைட். திரை அணைந்தது. சரண் மனமோ பற்றி கொண்டது. பேபி ஆமே பேபி, டேம் இட். குத்திய குத்தில் செல்வாவின் உதடு கிழிந்து பற்கள் கழன்று ரத்தம் வடிந்தது சரணின் கனவில். தீப்தியின் முகத்தை திரையில் பார்த்ததில் சரணிடம் கொஞ்சம் உற்சாகம், அவள் தன்னுடன் பேசியதில் கொஞ்சம் மகிழ்ச்சி. தீப்தியின் கோபத்தை விரைவிலேயே சரி செய்து விடலாம் என்ற நம்பிக்கை. எதையும் நேரம் காலம் பார்த்து செய்யணும் என்பது இந்த அயல்தேசவாசிகள் விஷயத்தில் மிக மிக உண்மை. நாம் விழித்திருக்கும் போது அவர்கள் தூங்கி வழிந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் விழித்திருக்கும் போது அவர்களை நாம் தொடர்பு கொள்ள வேண்டுமேனில் நாம் நட்ட நடுசீசியில் அலர்ட்டாக இருந்தாக வேண்டும். இதன் காரணமாக சரணும் சட்டென்று தீப்திக்கு போன் செய்து விடவில்லை. அன்று வீடியோவில் பேசிய பிறகு உடனேயே தீப்திக்கு, ஹாய், சாரி, உன்னோட பேசணும், தயவு பண்ணி என்னோட பேசு என்று டஜன் கணக்கில் செய்திகளை அனுப்பினான் சரண். ஆனால் அனைத்துமே கிணற்றில் போட்ட கல். சரி என்று நேரம் காலம் பார்த்து அவளை அலைபேசியில் அழைத்தான். எடுக்கப்படவில்லை. என்ன வந்தது இவளுக்கு? வீடியோல மட்டும் பேசினா, இப்ப போனை மட்டும் எடுக்கவே மாட்டேங்கிறாளே. அமெரிக்கா போனதும் அரலூசாயிட்டாளா என்ன? சரணுக்கு கோபமாக வந்தது. சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலிலேயே விழுந்து விடலாம். செல்வாவையே பிடிப்போம். நினைத்த உடனே செல்வாவிற்கு ஒரு ஹாய் தட்டினான் சரண். ஹாய் டியூட், வாட்ஸ்அப். இந்த டியூட், வாட்ஸ்அப் என்னும் வார்த்தைகளை கண்டுபிடித்தவனை எண்ணெய் கொப்பரையில் தள்ளி சபித்தான் சரண். என்ன விஷயம்னு கேக்குறானே, என்ன சொல்றது? இன்னைக்கு உலக பூனைக்குட்டி தினம், அதை கொண்டாட உங்களுக்கு இதோ ஒரு சூப்பரான ஒரு பாட்டு. காலையில் மிர்ச்சி அறிவித்ததை கேட்க நேர்ந்திருந்தது சரணுக்கு. இது போதும், உலக பூனைக்குட்டி தின வாழ்த்துக்கள் செல்வா. செய்தி பறந்தது செல்வாவுக்கு சரணிடம் இருந்து. வாட்? இது செல்வாவின் பதில் கேள்வி. பார்த்தான் சரண். தேடி பிடித்து ஒரு ஸ்மைலிங் பூனைக்குட்டியை எமோஜியை அனுப்பி வைத்தான். பிறகு பிற்சேர்க்கையாக ஹாப்பி கேட்ஸ் டே என்னும் வாழ்த்தையும் தட்டி விட்டான். ஒரு சில வினாடிகள் தாமதத்திற்கு பிறகு சேம் டு யூ. இது போதாதா சரணுக்கு? பூனையின் வாலை பிடித்து கொண்டான். தீப்திக்கு பூனைனா ரொம்ப பிடிக்கும். நான் அவளுக்கும் பூனைக்குட்டி தானே வாழ்த்துக்கள் சொல்லணும். நீங்க வீடியோல வர முடியுமா? தீப்தியை கொஞ்சம் கூப்பிட முடியுமா? தீப்தி, செல்வா அழைத்தான். தீப்தி வந்தாள் வீடியோவில். பார்த்ததும் உருகினான் சரண். அவளும் சரணுக்கு ஒரு வாட்ஸ்அப். இந்த வார்த்தையை தூக்கி குப்பை தொட்டில் போட. ஹாப்பி கேட்ஸ் டே தீப்தி சொன்ன சரணின் முகமெல்லாம் புன்னகை. 32 பற்களின் கடை. வாட்? இது தீப்தியிடம் இருந்து. உனக்கு பூனைக்குட்டினா பிடிக்கும்ல தீப்தி? யார் சொன்னா? நீதான். எப்போ? அன்னைக்கு கோவில்ல. கோவில்லையா? பூனைக்குட்டியா யானைக்குட்டியா? அது யானைக்குட்டி தான், பக்கத்துல பூனைக்குட்டியும். சரணின் பார்வை யானைக்குட்டி என்று சொல்லும் போது செல்வாவின் மீதும், பூனைக்குட்டி என்று சொல்லும் போது தீப்தி மீதும் விழுந்தது. சரணின் நக்கல் செல்வாவிற்கு புரிந்திருக்காது. தீப்திக்கு புரிந்திருக்க வேண்டும். செல்வா, நீ டயட்ல இருக்கணும் என்றாள் திடீரென்று. சிரிக்காமல் இருக்க சிரமப்பட்டான் சரண். உங்க பூனைக்குட்டி தின கொண்டாட்டத்துல என்னையே இழுக்கிற? செல்வாவிடம் சலிப்பு. அதே சலிப்புடனே, ஓகே சரண், முக்கியமான மீட்டிங் எனக்கு இன்னும் 5 நிமிஷத்துல ஆன்லைன்ல தான். சோ see you dude. தீப்தி, உன் நண்பனுக்கு பாய் சொல்லு. தீப்தியின் பையும் கையசைப்பும் வினாடி கூட நிலைக்கும் முன்பே இணைப்பை முடித்து விட்டான் செல்வா. யானை பூனை ஜோக் புரியலன்னாலும் தீப்தி சரணிடம் பேசுவதை மட்டும் கத்தரிக்கும் அளவுக்கு செல்வா புத்திசாலியாகத்தான் இருந்தான். இந்த விஷயத்தில் எல்லா ஆணுமே புத்திசாலிதான். அட, ஆண்கள் என்ன, பெண்கள் கூட இந்த விஷயத்தில் புத்திசாலிதான். வழக்கம் போல தீப்திக்கு செய்திகள் அனுப்புவதை விடவில்லை. வழக்கம் போல பதிலளிக்காமல் இருக்கும் பிடிவாதத்தையும் அவளும் விடவில்லை. போடுகிற கோடு ரோடாகும் என சரண் எதிர்பார்த்தால் அது சுழலும் வட்டமாகி தொடங்கிய புள்ளியிலேயே சென்று நின்றது. ஆக பெரிய வேதனை.
பூனைக்குட்டி தினம் மாதிரி ஏதாவது எலிக்குட்டி தினம் கிடைக்குமா என்று சரண் தேடிக்கொண்டிருக்கையில் இதற்கு அவசியமே இல்லாமல் செல்வாவிடம் இருந்து செய்தி வந்தது. உங்ககிட்ட வீடியோல பேச வேணும் சரண், இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓகேவா? ஓகேவா? ஓகே ஓகே, 1000 ஓகே என்று பதில் செய்தி அனுப்பினான் சரண். இந்த முறை தீப்தியிடம் பேசும்போது எப்படியும் தன் மீதான அவள் கோபத்தை அழித்தே ஆக வேண்டும் தீர்மானித்த சரண் அந்த ஞாயிற்றுக்கிழமை தீப்தி ஒரு முறை தன் பிறந்த நாளுக்கான தீப்தி பரிசளித்திருந்த இளநீல சட்டையை போட்டுக்கொண்டு லேப்டாப் முன்னால் அமர்ந்தான். லாகின் செய்துவிட்டு வால்பேப்பர் வானத்தில் தெரிந்த நட்சத்திரங்களை எண்ணினான். அவனை அதிக நேரம் நட்சத்திரங்களை எண்ண விடவில்லை நேரம். செல்வாவின் அழைப்பு சற்று நேரத்திலேயே ஒலித்தது. பச்சை பட்டனை தட்டிவிட்டு ஹாய் என கையசைத்த சரண் செல்வா தீப்தி ஜோடியை பார்த்ததும் பொசுங்கினான், புகைந்தான். பொசுங்கலும் புகைச்சலும் அதிகம் என்றாலும் அன்றைக்கு அவை வழக்கத்தை விட அதிகம். காரணம் தீப்தி. செல்வாவிடம் தெரிந்த நெருக்கம் அன்றைக்கு வழக்கத்தை விட அதிகம். ஹாய் சரண். என்னது இது? செல்வாவின் உற்சாகமும் வழக்கத்தை விட அதிகமோ அதிகம். சொல்லு தீப்தி. நீ சொல்லு செல்வா. நீ சொல்லு தீப்தி. செல்வாவின் தோளை இடித்தாள் தீப்தி. நோ நோ, பெண்கள் முதல்ல, நீ சொல்லு. செல்வாவும் பதிலுக்கு தீப்தியின் தோளை இடித்தான். சொல்ல தேவையின்றி இந்த கலேவரம் சரணுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. பெரும் எரிச்சலை தந்தது. யாராவது சொல்லுங்க, என் தலை வெளிச்சிரும் போல. இயல்பாக புன்னகைக்க முற்பட்டு ஏனோ தானோவென இழித்து வைத்தான் சரண். வி ஆர் எங்கேஜ்ட். தன் கையை உயர்த்தி திரையில் தெரிவித்தாள். அந்த பிளாட்டின மோதிரம் அவளின் விரலில் கர்வமாக அமர்ந்திருந்தது. சரணை இடி தாக்கியது என சொல்லலாம், வெடி தாக்கியது என சொல்லலாம். எது சொன்னாலும் அது குறைச்சலே. சீக்கிரமே எங்க கல்யாணம் சரண். செல்வாவின் கரம் தீப்தியின் மோதிர கையை உரிமையோடு பற்றியது. சந்தோஷமான விஷயம் இல்ல சரண்? தீப்தியின் அந்த கேள்வி சரணின் காதில் விழுந்ததா என்பது சந்தேகத்துக்குரிய விஷயம். சொல்ல போனால் தீப்தியும் செல்வாவும் தொடர்ந்து பேசிய புளோரிடாவில் திருமணம் என்னும் எழுதப்பட போகிற எந்த விவரமும் சரணின் காதுகளில் விடவே இல்லை. சிலையானவன் நினைவு மீள வெகுநேரமாயிற்று. மீண்ட நினைவும் அந்த கணத்தை சந்திக்கவில்லை. மாறாக தீப்தியை முதலில் சந்தித்த தினத்தை வருடியது. அதைத் தொடர்ந்து அந்த நினைவு அகலா ஞாபகங்களை பற்றி படர்ந்தது. அது ஒரு இனிய தோழமையின் இன்னிய ஆரம்பம். சரண் இளைஞன், ஒல்லியும் இல்லை, நிச்சயமாக குண்டு கிடையாது, வாகான தேகம். வாரத்துக்கு 4 நாள் ஜிம் பயிற்சியை தவறவிட மாட்டான். வீட்டின் முன்புற புல்வெளியில் அப்பாவுடனும் கொஞ்ச நேரம் சின்ன சின்ன பயிற்சிகள் அப்பாவுக்காக. ஆனால் அப்பாவை தினமும் பயிற்சி செய்ய வைப்பது பெரும் பிரயத்தனம். ஆச்சு 60 வயசு, அதுக்கு மேல எனக்கு எதுக்குப்பா எக்ஸசைஸ்? வயசு ஞாபகம் இருக்கு சரிதான், சுகர் லெவல் ஞாபகம் இருக்கா? இருக்குப்பா, அதான் இன்சுலின் போட்டுக்கிறேனே. டாக்டர் என்ன சொன்னாரு? இன்ஜெக்ஷன் மட்டும் போதாது, டயட்டும் எக்ஸசைஸும் முக்கியம்னு சொன்னார்ல. அதுக்குன்னு இப்படி காலங்காத்தாலேவா சரண்? கால வெயில் உடம்புக்கு நல்லது, விட்டமின் டி கிடைக்கும், வாங்க. செய்தித்தாளும் காஃபி கப்புமாக தளர்வாக இருக்கும் அப்பாவை பிடித்து வாசல் புல்வெளிக்கு இழுத்து வருவான் சரண். வேண்டா விருப்பாக வந்து கடனேன்னு கையை காலை அசைப்பார். இன்னும் நல்லா குடிங்கப்பா, தொப்பை குறையும். சரண் சொன்னால், இத்தனை வயசுக்கு மேல தொப்பை குறைஞ்சு என்னாக போகுது சரண்? அப்பா சலித்துக் கொள்வார். என்னோட அப்பா நீங்க, ஃபிட்டா இருக்க வேணாமா? அது மாதிரியான ஒரு காலை பொழுதில் அப்பாவும் மகனுமாக கையை காலை நீட்டி மடக்கி கொண்டிருந்த போது மதில் சுவருக்கு அடுத்த பக்கம் அரவம். காலியாக இருந்த பக்கத்து வீட்டு வாசலில் ஒரு ட்ரக். அனுமான் டிரான்ஸ்போர்ட் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் என்று தன் பெயரை அறிவித்துக் கொண்டிருந்தது. புதுசா குடி வராங்க போல என்றார் அப்பா குனிந்து நிமிர்ந்தபடியே. ஆட்கள் சாமான்கள் இறக்குவதை அதை எடு இதை எடு என்று விரட்டி கொண்டிருந்தார் ஒருவர். அவரின் அந்த மிடுக்கான அதிகார தோரணை வேலையாட்களின் மேல் அவருக்கு இல்லாது போன பரிவை பறைசாற்றியது. அதனாலேயோ என்னவோ சரணுக்கு அவர் மேல் ஒரு உடனடி பிரியமின்மை வந்து தொலைத்தது. அந்த பெரிய கண்ணாடி பத்ரம், பெல்ஜியம் கிளாஸ், இம்போர்ட்டட். அவரின் அதட்டல் கொஞ்சம் அதிகப்படிதான். அவர் வீட்டுக்குள் நுழைய அவரின் பின்னாலேயே அந்த பெண்மணி வந்து கொண்டிருந்தாள். தாட்டியான உருவம். அப்பா, உங்க தொப்பையை விட பெரிய தொப்பை, சரண் சிரிக்காமல் சொன்னான். யாருக்கு? கேட்டபடியே பார்வையை திருப்பிய அப்பா அந்த பெண்மணியை பார்த்ததும் பட்டென்று சிரித்து விட்டார். சிரிப்போசையில் இவர்கள் பக்கம் திரும்பிய அந்த பெண்மணி தன் புடவையை சரி செய்து கொண்டாள். சின்னவங்க பெரியவங்கன்னு இல்ல, பொம்பளைதான் வெறிச்சு வெறிச்சு பாக்குறாங்க. அந்த அம்மாள் சற்று உறக்கவே சொன்னாள், இவர்களுக்கு கேட்க வேண்டும் என்றே. அந்த அம்மணியின் உருவம் வீட்டுக்குள் புகுந்ததும், தேவையாடா நமக்கு இது எல்லாம் ஓன் ஜோக்கால.
வேலையாட்கள் சாமான்கள் இறக்குவதை வேடிக்கை பார்த்தபடியே அப்பாவும் மகனும் தங்கள் பயிற்சியை தொடர்ந்தனர். அப்போதுதான் சரணின் பார்வை வளையத்துக்குள் தீப்தி நுழைந்தாள்.